உங்கள் மத்தியிலே முதலாவதாக செய்தியாக எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்திலிருந்து 39ஆம் வசனம் வரை நம்மிலே யாராவது ஒருவர் முன்பு வந்து இந்த வசனங்களை வாசிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். முந்தின நாட்களை நினைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் பிரகாசமாக்கப்பட்டிருந்த அந்த நாட்களில் உபத்திரவங்களாகிய மிகுந்த போராட்டத்தை சகித்தீர்களே. நிந்தைகளாலும் உபத்திரவங்களாலும் நீங்கள் வேடிக்கையாக்கப்பட்டது அல்லாமல் அப்படி நடத்தப்பட்டவர்களுக்கு பங்காளிகளும் ஆனீர்கள். நான் கட்டப்பட்டிருக்கையில் நீங்கள் என்னை குறித்து பரிதபித்ததுமன்றி பரலோகத்தில் அதிக மேன்மையும் நிலையுள்ளதுமான சுதந்திரம் உங்களுக்கு உண்டென்று அறிந்து உங்கள் ஆஸ்திகளையும் சந்தோஷமாய் கொள்ளையிட கொடுத்தீர்கள். ஆகையால் மிகுந்த பலனுக்கேதுவான உங்கள் தைரியத்தை விட்டுவிடாதிருங்கள். நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமையை உங்களுக்கு வேண்டியதாயிருக்கிறது. வருகிறவர் இன்னும் கொஞ்சம் காலத்தில் வருவார், தாமதம் பண்ணார். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். பின்வாங்கி போனவனானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது என்கிறார். நாமோ கெட்டுப்போக பின்வாங்குகிறவர்களாக இராமல் ஆத்துமா ஈடேற்ற விசுவாசிக்கிறவர்களாக இருக்கிறோம். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்கள் பரிசுத்தமுள்ள பரமபிதாவே, இந்த காலை வேளைக்காக மறுபடியுமாக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை ஆராதிக்கத்தக்கதான நல்ல ஒரு வேலையை எங்களுக்கு கொடுத்தீர். ஆண்டவரே, இப்பொழுது உம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்டு தொடர்ந்து நாங்கள் ஜெபத்திலே செலவழிக்கும்படியாக உம்முடைய வார்த்தைகளின் மூலமாக எங்களோடு கூட பேசும். வந்த ஒவ்வொருவரையும் உம்முடைய வார்த்தையின் மூலமாக நீர் ஆயத்தப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த 2 நாட்களிலும் இந்த வார்த்தைகளின் மூலமாக உங்களோடு கூட நான் பேசும்படியாக நான் விரும்புகிறேன். இதை நன்றாக கவனித்து 32ஆம் வசனத்தை நீங்கள் பார்க்கும்படியாக நான் உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். எபிரேயர் 10:32. முந்தின நாட்களை நினைத்து கொள்ளுங்கள். நீங்கள் பிரகாசிக்கப்பட்டிருந்த அந்த நாட்களில் உபத்திரவங்களாகிய மிகுந்த போராட்டத்தை சகித்தீர்களே. அப்போஸ்தலன், இந்த எழுதிய அப்போஸ்தலன் எபிரேயருக்கு இருக்கிற விசுவாசிகள், யூத விசுவாசிகளை பொதுவாக மனதிலே வைத்துக்கொண்டு இந்த நிருபத்தை அவர் எழுதுவதை நீங்கள் பார்க்கலாம். அவர் எழுதும்போது எபிரேயர் 1ஆம் அதிகாரத்திலிருந்து நீங்கள் வாசித்து பார்க்கும்போது அங்கே அநேக சத்தியங்களை அவர் சொல்லிக்கொண்டே வருகிறார். 10ஆம் அதிகாரத்திலே 32ஆம் வசனத்தை நீங்கள் கவனமாக பார்ப்பீர்களானால் அவர் முந்தின நாட்களை நினைத்து கொள்ளுங்கள் என்று அவர் அங்கே சொல்லுகிறார். ஏன் இதை விதமாக அவர் சொல்லுகிறார் என்றால், இந்த எபிரேய விசுவாசிகள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு நன்றாக ஆண்டவருக்கென்று அரிய பெரிய காரியங்களை செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் போக போக அவருடைய வாழ்க்கையிலே சில தொய்வுகள் காணப்பட்டதை நாம் பார்க்கிறோம். அந்த தொய்வுகளின் நிமித்தமாக இந்த அப்போஸ்தலன் அவர்களை பார்த்து என்ன சொல்லுகிறார்? முந்தின நாட்களிலே நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள், ரிமெம்பர் த ஃபார்மர் டேஸ் என்று சொல்லி அவர் அங்கே சொல்வதை நாம் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். மோசே கூட அவர் உபாகம புஸ்தகத்திலே எழுதும்போது நாம் இந்த முந்தின நாட்களை நாம் நினைவு கூறும்படி உபாகமம் புஸ்தகத்திலே 32ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே நீங்கள் திருப்பி பார்க்கும்போது அங்கே அவர் அவ்விதமாக சொல்வதை நாம் பார்க்கலாம். உபாகம புத்தகம் 32ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே நீங்கள் பார்க்கும்போது முந்தின நாட்களை நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள். 32:7 பார்ப்பீர்களானால் அங்கே அவர் அந்த சத்தியத்தை அவர் சொல்கிறதை நீங்கள் பார்க்கலாம். ஆகையால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, முந்தின நாட்கள் என்று சொல்லும்போது அது என்ன? முந்தின நாட்கள் என்றால் என்ன? 7ஆம் வசனத்திலே உபாகம் 32:7 அவர் சொல்லுகிறார், பூர்வ நாட்களை நீ நினை, பூர்வ நாட்களை நீ நினை. அருமையானவர்களே, பூர்வ நாட்களை நினை, பூர்வ நாட்களை நினை என்று சொல்லி வேத புத்தகத்திலே இங்கு மாத்திரமல்ல பல இடங்களிலே ஆண்டவர் சொல்லி கொண்டு வருவதை நாம் பார்க்கலாம். அப்படியானால் பேதுரு அப்போஸ்தலன் கூட தன்னுடைய நிருபத்திலே எழுதும்போது இப்படிப்பட்டதான உங்களுடைய அழைப்பு, உங்களுடைய தெரிந்து கொள்ளுதல், இவைகளை நான் நினைப்பூட்டும்படி விரும்புகிறேன்.
பூர்வ நாட்களை நினை என்று சொல்லும்போது ரீகலெக்டிங், ரிமெம்பரிங், அதாவது நினைவுபடுத்தி கொள்ள வேண்டும். 2 பேதுருவை நீங்கள் பார்ப்பீர்களே, ஆனால் 1 அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் பார்க்கும்போது அவர் அங்கே சொல்கிறார், அதற்கு முந்தின வசனங்களிலே பார்க்கும்போது உங்களுடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு 12ஆம் வசனத்திலே அவர் என்ன சொல்லுகிறார் பாருங்கள், இவைகளையெல்லாம் நீங்கள் அறிந்திருந்தும் இவைகளை நான் எப்பொழுதும் நினைப்பூட்ட அசதியாயிரேன். இந்த நினைப்பூட்டுதல் மிகவும் ஒரு அவசியமான ஒரு காரியமாக இருக்கிறது. வேத புத்தகத்திலே நீங்கள் இயேசு கிறிஸ்து சொன்ன வசனங்கள் அவைகளை அப்போஸ்தலர்கள் நினைப்பூட்டுவதை நாம் பார்க்கலாம். இது மிகவும் அவசியம் என்று சொல்லி நான் உணர்கிறேன். ஏனென்றால் நான் சீக்கிரத்திலே இந்த கூடாரத்தை விட்டு விலகி போவது சீக்கிரமாக நேரிடும் இருந்து அறிந்து இந்த கூடாரத்திலே நான் இருக்கும் அளவும் உங்களை நினைப்பூட்டி எழுப்பி விடுவது நியாயம் என்று எண்ணுகிறேன். ஏன், நான் போன பிற்பாடு கூட இவைகளை நீ நினைத்து கொள்ள ஏதுவாய் உண்டாயிருக்கும்படி நான் பிரயாத்தனம் பண்ணுவேன், முயற்சி செய்வேன் என்று பேதுரு அப்போஸ்தலன் இங்கே சொல்வதை நாம் பார்க்கலாம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே, இந்த 2 நாட்களிலும் நான் உங்களோடு கூட நான் பேசப்போகிற சத்தியங்கள் மிகவும் முக்கியமான சத்தியங்கள். பூர்வ நாட்கள், நீங்கள் ஒருவேளை பைபிளில் சில இடங்களில் நம்ம படித்திருக்கிறோம், முந்தின நாட்களை நினைவு கூறாதே, அதை குறித்து கேட்பது ஞானம் அல்ல. அது முந்தின நாட்களை நினைவு, அந்த கான்டெக்ஸ்ட் இஸ் டிஃபரண்ட். அது சொல்லப்பட்ட சூழ்நிலை வேறு. இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே பாபிலோனிலே இருக்கும்பொழுது, கஷ்ட நிலையிலே இருக்கும்போது நாம் இப்படி இருந்தோமே அப்படி இருந்தோமே என்று அவர்கள் நினைத்து கொண்டு இருக்கும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், அதை பற்றி ஏன் நீ இப்போ நினச்சிக்கிட்டு இருக்கிற, இப்போ இருக்கிற இடத்துல நல்லா நீ செய்ய பாருன்ற கான்டெக்ஸ்டில் தான் அதை ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனால் இங்கே ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றால், நான் ஒரு பெரிய ஒரு ஓட்டப்பந்தயத்திலே நாம் ஓடிக்கொண்டு இருக்கிறோம், ஒரு மேரத்தான் ரேஸ் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த ஓட்டப்பந்தயத்தில் ஓடிக்கொண்டே இருக்கும்போது இது ஒரு 100 மீட்டர்ஸ் டேஷ் அல்ல, வேக ஒரு ஓட்டப்பல்ல, ஒரு நெடுகவே ஓட வேண்டிய ஒரு பெரிய ஓட்டப்பந்தயம். அந்த ஓட்டப்பந்தயத்திலே நாம் ஓடும்போது சில நேரங்களிலே நமக்கு தொய்வுகள் காணப்படலாம். வேகமாக எந்நேரமும் இந்த 100 மீட்டர்ஸ் டேஷ் மாதிரி ஓடிக்கொண்டு இருக்க முடியாது. நீண்ட ஒரு ஓட்டப்பந்தயத்தில் நாம் ஓடிக்கொண்டு இருக்கிறோம். ஆகினாலே அப்படிப்பட்டதான நேரங்கள் வரும்போதெல்லாம் ஆண்டவர் இந்த எபிரேயர்களின் நிருபத்தில் சொல்வது போல நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், ரிமெம்பர் த ஃபார்மர் டேஸ். நீ ஓட ஆரம்பிச்சியே, அப்ப இருந்ததை நீ நினைத்துக்கொள். அதை தான் ஏசாயா தீர்க்கதரிசி இன் புத்தகம் 51ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களிலே அங்கே ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக சொல்வதை பார்க்கலாம். ஏசாயா 51ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை பாருங்கள். அங்கே நீதியை பின்பற்றி கர்த்தரை தேடுகிற நீங்கள் எனக்கு செவி கொடுங்கள். நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கன்மலையையும் நீங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட துருவின் குழியையும் நோக்கி பாருங்கள். நீ எந்த கீழே இருந்து நீங்க மேலே வந்தீங்க, எந்த குழியிலிருந்து நீங்க மேலே வந்தீங்க, எந்த அடிமைத்தனத்திலிருந்து நீங்க மேலே வந்தீங்க. அதுதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என்னை தாழ்வில் எங்களை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நான் எப்படி இருந்தேன், எப்படி இருக்கும்போது தேவன் என்னை அழைத்தார். இப்ப இருக்கிற நிலை வேற, அப்ப இருக்கிற நிலை வேற. ஆகையால தான் நீங்க ஏசாயா சொல்லுகிறார், நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கன்மலையையும் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியையும் நோக்கி பாருங்கள். அப்புறம் சொல்றார் 2வது வசனத்துல, உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாய் இருக்கையிலே நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, how we were and how we are now. நாம் எப்படிப்பட்டவர்களாக இருந்தோம், இப்பொழுது எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம். அதற்காக தான் பூர்வ நாட்களை நாம் நினைத்து பார்க்க வேண்டும் என்று ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார். பூர்வ நாட்கள் என்றால் என்ன? அடுத்த கொஸ்டின் உங்களுக்கு வரலாம். பூர்வ நாட்கள், ஃபார்மர் டேஸ் சொல்றீங்களே, அப்ப அந்த ஃபார்மர் டேஸ்னா என்ன அப்படி நீங்க கேட்கலாம். பைபிள்ல அதற்கு அங்க அதே அதிகாரத்திலே 32ஆம் வசனத்திலேயே ஆண்டவர் அதற்குரிய விளக்கத்தை அங்கே அவர் சொல்லியிருப்பதை பார்க்கலாம். எபிரேயர் 10:32ஆம் வசனத்திலே பாருங்கள், என்ன சொல்லுகிறார்? முந்தின நாட்களை நினைத்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு அதே வசனத்தில் என்ன சொல்லுகிறார்? நீங்கள்
பிரகாசமாக்கப்பட்டிருந்த அந்த நாட்கள். The days in which you were illuminated. நீங்கள் பிரகாசிமாக்கப்பட்ட நாட்கள் அல்லது நீங்கள் ரட்சிக்கப்பட்ட நாட்கள். நீங்களுடைய யுவர் என்லைட்டன்ட், சத்தியத்தினாலே உங்களுடைய கண்கள் திறக்கப்பட்ட நாட்கள், நீங்கள் அபிஷேகிக்கப்பட்ட நாட்கள். இந்த நாட்களை அப்ப எப்படி இருந்தீங்க என்பதை இப்ப எப்படி இருக்கீங்க என்பதை நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள். இன்னும் பார்த்தீங்கன்னா எரேமியா தீர்க்கதரிசி சொல்கிறார் 2ஆம் அதிகாரத்திலே இந்த பூர்வ நாட்கள் என்றால் என்ன என்று அவர் அங்கே சொல்லுகிறார். பாருங்கள், எரேமியா 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நீங்கள் பாருங்கள். பின்பகுதியிலே நீங்கள் பார்க்கும்போது ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார், வனாந்திரத்திலே நீ என்னை பின்பற்றி வந்த உன் இளவயதின் பக்தி. அண்டர்லைன் பண்ணுங்க, உன் இளவயதின் பக்தி. The godliness of your youth. நான் என்னை பின்பற்றி வந்த இதில் வனாந்தரத்தில் என்னை பின்பற்றி வந்த உன் இளவயதின் பக்தியையும் நீ வாழ்க்கைப்பட்ட போது உனக்கு இருந்த நேசத்தையும் நான் நினைத்திருக்கிறேன். இன்னும் பியூட்டிஃபுல்லா. பூர்வ நாட்கள்லாம் என்ன? உன் இளவயதின் பக்தி. ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட புதுசில் ஆண்டவர் என்றவர் என்று ஓடுவியே, அல்லது நீ வாழ்க்கைப்பட்ட போது, என்னை திருமணமான போது, என்னை நாயகராக ஏற்றுக்கொள்ளும் போது என் மேல உனக்கு இருந்த ஃபர்ஸ்ட் லவ், அந்த அன்பு, ஆதி அன்பு, அது நீ வாழ்க்கைப்பட்ட போது என் மேல் உனக்கு இருந்த அன்பு, ஆதியிலே இருந்த அன்பு, அதை தான் ஆண்டவர் சொல்லுகிறார். பூர்வ நாட்கள் என்றால் அதுதான் நான் ரட்சிக்கப்பட்ட போது, அபிஷேகிக்கப்பட்ட போது, ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட போது ஆண்டவர் பேரில் இருந்த பக்தி, ஆண்டவருக்கு என்னை அர்ப்பணித்த போது அவர் மேல் இருந்த பாசம், இதுதான் பூர்வ நாட்கள் என்று வேதத்திலே ஆண்டவர் இங்கே சொல்லப்பட்டிருப்பதை நாம் பார்க்கலாம். அந்த நாட்களிலே யாரை குறித்து நீங்க பயப்பட மாட்டீங்க. அந்த நாட்களில் அதாவது யாரை, எனக்கு ஆண்டவர் ஒன்று தான், ஆண்டவருடைய மகிமை மாத்திரம்தான். அடிக்கடி நான் அதை நினைவு கூறுவேன். நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட புதுசான நாட்களில் 15 வயசில் ஏற்றுக்கொண்டேன், 17 வயசுலலாம். அப்போ பார்த்தீங்கன்னா யாரை பற்றியுமே எனக்கு பயப்பட மாட்டேன், என்ன சொன்னாலும் நான் கவலைப்பட மாட்டேன். ஒரு சமயத்தில் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, திருச்சியில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், திருச்சியில் ஒரு சிஎஸ்ஐ ஆல் சயின்ஸ் சர்ச் தெரியும், பெரிய சர்ச் அது. அந்த சர்ச்சில் போய் நாங்கள் சின்ன சின்ன வாலிபர்களாக இப்போ நம்ம தம்பிமார்களாக நினைக்கும் போது அந்த நினைவுகள் தான் எனக்கு அடிக்கடி நான் பூர்வ நாட்களை நினைக்கிறது என்னுடைய ஹேபிட்டில் உண்டு. அதுதான் இப்பொழுது நான் உங்களுக்கு நிறைய காரியங்களை சொல்ல போகிறேன். அந்த பூர்வ நாட்களில் நாங்கள் ஜெபம் பண்ணும்போது எங்களுக்கு இடமே கிடைக்காது. அந்த நாட்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எழுப்புதலின் நாட்கள் என்று சொல்லுவோம், 1965 to 70. அப்போ யார் என்ன சொன்னாலும் பற்றி கவலைப்பட மாட்டோம். ஸோ இங்கே இடம் இல்லைன்னு சொல்லணும்னு இந்த ஆல் சயின்ஸ் சர்ச்சுக்குள்ளே உள்ளே பூந்துட்டோம். உள்ளே பூந்து நான் வாலிபர்கள்லாம் அப்படியே போய் முழங்கால் படிக்கிட்டு அங்கங்கே இருக்கிற இடத்துல ஜெபம் பண்ணிக்கிட்டு அப்படி இப்படியே சோத்திரம். ஒரு அம்மா வந்துச்சு, எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. ஏன்னா அந்த பசங்க என்ன தோத்திரம்னு இருக்கானுங்க. இவங்கெல்லாம் பெந்தகோஸ்து பையெல்லாம் வெளியே போடா, எல்லாத்தையும் வெளியே போய்யா, எங்களெல்லாம் வெளியே அனுப்பி விட்டாங்க. வெளியே அனுப்பி விட்ட உடனே நாங்கள் என்ன பண்ணோம் தெரியுமா? நீங்கள் வெளியே தானே, கோயிலுக்கு தானே வெளியே போக சொல்லியிருக்கீங்க, கோயிலை விட்டு தானே வெளியே போக சொல்லியிருக்கீங்க, கோயிலை காம்பவுண்ட் விட்டு வெளியே போக சொல்லின்ட்டு அப்படியே சுற்றி அந்த கோயிலை சுற்றி என்ன பண்ணிட்டோம், முழங்கால் பண்ணிட்டு ஜெபம் பண்ணிட்டோம். இன்றைக்கி நான் யோசித்து பார்த்தா இன்றைக்கி வயசாகிடுச்சு இல்லையா, இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு அது சிறுபிள்ளத்தனை மாதிரி தெரிஞ்சால் கூட அது இளவயதின் பக்தி. யார் என்ன சொன்னாலும் அதை பற்றி டோன்ட் கேர், எனக்கு நான் ஜெபம் பண்ணணும். அது எந்த இடமா இருந்தாலும் சரி, பட்டியாக இருந்தாலும், தொட்டியாக இருந்தாலும், சர்ச்சுக்குள்ளே இருந்தாலும், வெளியே இருந்தாலும், அதோடு சண்டை போடுறதுக்காக அப்படி இல்லை, ஒரு ஆண்டவர் பேரில் இருந்த பக்தி. அதுதான் நான் சொல்கிறேன், அதை நீங்கள் நினைவு கூறுங்கள். அதை எப்பப்போ மறந்துடாதீங்க. இப்போ நீங்கள் மெச்சூர்டாக இருக்கலாம் ஒருவேளை, ஆனால் அந்த வேகம், அந்த உத்வேகம், அந்த அன்பு, அந்த தாகம், அதை தான் அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்கிறாருனாக்கா, கலாத்தியர்களின் நிருபம் 3ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்கிறார். என்ன சொல்கிறார் பாருங்க, கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் நீங்கள் பார்க்கும்போது, நீங்கள் எப்படி நல்லா ஆரம்பிச்சிங்களே, இப்பொழுது என்ன ஆச்சுப்பா உங்களுக்குன்னு கேட்குறாரு. ஆவியிலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது மாம்சத்தினாலே முடிவு பெறப் போகிறீர்களோ?
நீங்கள் இத்தனை புத்தியினரோ. ஆவியில் நீங்கள் ஆரம்பிச்சிங்கப்பா, எல்லாத்துக்கும் ஜபம் 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 தானே சொல்லிகிட்டு இருப்பீங்கப்பா. இப்போ என்னாச்சு உங்களுக்கு? வாட் ஹேப்பன் டு யூ? ஆவியிலே ஆரம்பித்த நீங்கள் மாம்சத்தில் முடிவு பெறப் போகிறீர்களோ? இத்தனை புத்தியினரோ. பவுல அப்போஸ்தலன் ஆகியால் தான் இந்த காரியங்களை எல்லாம் நினைவு கூர்ந்து, எதற்காக நாம் இதில் நினைவு கூற போகிறோம் தெரியுமா? should move forward. நாம் முன்னுக்கு போக வேண்டும். இதை வைத்துக்கொண்டு நாம் திருப்தியாக இருப்பதற்கல்ல, முன்னுக்கு போகும்படியாக தேவன் இந்த நாளிலே உங்களுக்கு முதல் செய்தியை அதை கொடுக்கும்படியாக விரும்புகிறார். சரி, ஆரம்ப காலத்திலே எவைகளையெல்லாம் நாம் நினைவு கூற வேண்டும் என்று ஒரு 6 காரியங்களை இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே வேகமாக நான் சொல்லிக் கொண்டு போகும்படியாக விரும்புகிறேன். வாட் ஆர் த 6 things you have to remember? ஃபார்மர் டேஸில் என்னென்ன காரியங்களை எல்லாம் நினைவு கூற வேண்டும்? முதலாவதாக நாம் நினைவு கூற வேண்டிய முதல் காரியம், தேவனோடு கூட நமக்கு இருந்த நெருக்கமான உறவு. தேவனோடு கூட நமக்கு இருந்த நெருக்கமான ஒரு உறவு, அதை தேவன் நாம் நினைவு கூற வேண்டும் என்று நாம் விரும்புகிறார். நாம் எவ்வளோ ஆண்டவரோடு நெருங்கி இருப்பதை விரும்பினோம், தேவ சமூகத்தில் எவ்வளோ அதிகமாக இருப்பதை நாம் விரும்பினோம், அதை தேவன் நாம் நினைவு கூற வேண்டும் என்று விரும்புகிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 26ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தினுடைய ஆரம்ப பகுதி. ஏசாயா 26ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நீங்கள் பார்ப்பீர்களே, ஆனால் அங்கே அவர் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார்? என் ஆத்துமா விரைவிலே உம்மை வாஞ்சிக்கிறது, என் ஆவியினாலே அதிகாலையிலும் உம்மை தேடுகிறேன் என்று சொல்லிவிட்டு அதுக்கு 8ஆம் வசனத்தினுடைய இறுதி பகுதி பாருங்கள். உமது நாமமும் உம்மை நினைக்கும் நினைவும் எங்கள் ஆத்தும வாஞ்சியாய். ஸோ உமது நாமம், உம்மை பற்றிய நினைவு, அதுதான் எனக்கு எப்போ பார்த்தாலும், வேறு எதுவுமே என்னுடைய சிந்தையில் இல்லை. உமது நாமமும் உம்மை பற்றிய நினைவு, வேறு எல்லாமே எனக்கு செகண்டரி தான். உம்மோடு எப்போ பார்ப்பேன், உம்மோடு கூட எப்போ உறவாடு வைத்திருப்பேன், அதுதான். அதையும் என்னையும் பிடிச்சாதான் எனக்கு கஷ்டம். வேறு எதை ஒன்றாலும் பற்றி நான் எனக்கு கவலை கிடையாது. உமது நாமமும் உம்மை பற்றிய நினைவும் என் ஆத்தும வாஞ்சையா இருந்தது. இப்போ என்ன ஆத்தும வாஞ்சையா இருக்குது? இப்போ எதை குறித்து நம்ம ஆத்துமா வாஞ்சிக்குது? அதுதான் இந்த நாளிலே ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து சரி செய்யும்படியாக இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு விரும்புகிறார். இன்னும் பாருங்க, சங்கீதக்காரன் சொல்லும்போது 42ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார், தன்னுடைய அனுபவத்தை சொல்லும்போது, ஆண்டவரே எப்பொழுது உம்முடைய சன்னிதானத்தண்டையிலே நான் வந்து நிற்பேன், என் தேவன் பேரிலேயே வாஞ்சையாய் இருக்கிறேன், தாகமாய் இருக்கிறேன், நான் எப்பொழுது தேவ சந்நிதியில் வந்து நிற்பேன். இதுதான் அவருடைய வாஞ்சையாய் இருந்தது. ஆங்கிலத்தில் அழகா இருக்குது, when shall I come and appear before God? தேவனுக்கு முன்பாக நான் எப்போ வருவேன், எப்போ அவருடைய பாதத்தில் உட்காருவேன், எப்போ அவருடைய நேரம் கிடைக்கும் போதெல்லாம், வாய்ப்பு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஆண்டவருடைய பாதத்திலே உட்கார்ந்திருக்கிற ஒரு அனுபவம், அதுதான் என்னுடைய விருப்பம். 73ஆம் சங்கீதம் 25ஆம் வசனத்திலே பார்ப்பீர்களே, ஆனால் 73 25ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும்போது அங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என்ன சொல்ல? பரலோகத்திலே உம்மையல்லாமல் எனக்கு, பூலோகத்திலே உம்மை தவிர பரலோகம். சரி, ஓகே பிரதர், பரலோகம் போனால், பரலோகத்தில் போனால் சில பேர் சொல்லுவீங்க, பரலோகத்தில் போனால் அந்த எதெல்லாம் இருக்கும், நடக்கிறதெல்லாம் பொன் மாளிகை மகிமை, அப்புறம் பல தேவதூதர்கள் பாடிக்கொண்டு இருப்பது. இங்கே சங்கீதக்காரன் சொல்கிறாரு, அந்த பரலோகத்தில் பாடிக்கொண்டிருக்கிறது, பொற்தல வீதியில் உலாவுறது, உன்னுடைய மகிமையை பார்க்கிறது, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் பரலோகத்துக்கு போனால் கூட என்ன சொல்றா தெரியுமா? உண்மையல்லாமல் எனக்கு யார்? பரலோகத்துக்கு போனால் கூட என்னுடைய விருப்பம்லாம் நீர் தான், உண்மை பார்த்தா போதும் எனக்கு. பரலோகத்தில், பூலோகத்தில் கூட என்ன சொல்றாருன்னா, உண்மை தவிர பரலோகத்திலும் பூலோகத்திலும் எனக்கு யார் தான்? ஒரு ஹல்லேலூயா சொல்லாமா? எஸ், பரலோகத்திலும் எனக்கு நீர் தான்,
அந்த பரலோக மகிமை, மேன்மை, தூதர்கள், அந்த சிங்காசனம், அதெல்லாம் காட்டிலும் கிரீடம். நீர் தான் எனக்கு பரலோகத்தில் போனாலும் பூலோகத்தில் வந்தாலும் உம்மை தவிர, உம்மோடு பேசுவதை தவிர, உம்முடைய சாதத்தில் உட்கார்ந்திருக்கிறதை தவிர, உம்முடைய சத்தத்தை கேட்பதை தவிர வேறே அப்படி சொல்ல முடியுமா? அதுதான் பூர்வத்திலே, பூர்வ நாட்களை நினைத்து கொள்ளுங்கள். பூலோகத்திலே பாட்டு கச்சேரி மேலே எனக்கு இஷ்டம் இல்லை, டிவியில் இருக்கிற சீரியல், ஆட்டம் பாட்டம், என்டர்டெயின்மெண்ட் மேலே எனக்கு இஷ்டம் இல்லை. உன் பேரில் பூலோகத்திலே மொபைலில் பேசிட்டு நண்பர்களிடத்தில் பேசுறது, ஊழியம் செய்கிறது, எவ்ரிதிங் இஸ் செகண்டரி. மோடு கூட இருப்பது தான் என்னுடைய பிரைமரி, என்னுடைய முழு. அதை தான் இங்கே சங்கீதக்காரன் சொல்கிறான். நான் ஆரம்பத்தில் சொன்னது போல இப்போ நான் அடிக்கடி காரைக்குடியில் நாங்கள் ஜெபம் பண்ண ஜெபத்தை நாங்கள் நினைவு கூறுவேன். என்னுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் கிட்டத்தட்ட இப்போ நான் 60 வருஷத்துக்கு மேலே ஆண்டவரோடு கூட தான் நடந்துகிட்டு இருக்கேன். 15 வயசு, இப்போ எனக்கு 75 முடிஞ்சிருச்சு. அடுத்த வருஷம் வந்துச்சுன்னா ஏப்ரல் 76 முடிஞ்சிடும். இத்தனை வருஷத்துலேயும் அந்த காரைக்குடியில் நாங்கள் ப்ரேயர் பண்ணதை நான் நினைவு கூறுவேன். நான் ஆரம்பத்திலே சொன்னேன், பழைய காரியங்களை நான் நினைவு கூறுவேன்னு. சாயங்காலம் 5:30 மணி ஆச்சுன்னா காட்டுக்கு போயிடுவோம். பெரிய கூட்டம், இவ்வளோ கூட்டம்லாம் கிடையாது. அப்போ 2 பேர் 3 பேர். நான் என்ன பொறுத்த வரைக்கும் பிரதர் ஸ்டான்லி கொஞ்சம் பின்னாடி வருவார், தூரத்துலேருந்து வருவார். ஆனால் அவர் கூட சில நாள் ரொம்ப நாள் முன்னாடியே வந்துடுவார். 5:30 மணியிலேருந்து டெய்லி, என்னைக்காவது வாரத்தில் ஒன்றும் இல்லை, டெய்லி 6:30 மணி வரைக்கும் முழங்காலில் எதை படிப்போம்? பைபிளை படிக்கணும். இன்னைக்கு காலையில் கூட பிரதர் டிக்சன் ஏதோ ஒரு வசனம் கேட்டார், டப்புன்னு சொன்னேன். அப்போ அவர்கிட்ட சொன்னேன், டெசன் இதெல்லாம் இப்போ மனப்பாடம் பண்ணல, மண்டியில் எப்போ மனப்பாடம் பண்ணுது? அப்போ மனப்பாடம் பண்ணுது. அதனால் கரெக்டாக அது முழங்காலிருந்து. ஸோ அப்போ சரி, 5:30லேருந்து 6 வரையும் பைபிள் படிப்போம், உட்காந்துட்டு கூட படிப்போம். நான் 1 மணி நேரம் நான் முழங்காலில் நின்று நான் சொல்ல முடியும். சில நேரம் உட்காந்துக்குவேன், சில நேரம் பைபிள் படிப்பேன், சில நேரம் ஜெபம் பண்ணுவேன். எல்லாம் கதமமாக எல்லாம் சேர்ந்து வரும். 6:30 மணி முடித்த உடனே திரும்ப எல்லோரும் கூடுவோம். நிறைய கூட்டம் கிடையாது, இது மாதிரி 3 பேர், மேக்ஸிமம் 4 பேர். அப்போ அந்த கலெக்டிவ் ப்ரேயர், அதுதான் நான் இப்போ சொல்ல வரேன். கூடுகை ஜெபம் வாஸ் தி எக்ஸ்டென்ஷன் ஆஃப் தி இண்டிவிஜுவல் ப்ரேயர். புரியுதா உங்களுக்கு? அந்த கூடி ஜெபிக்கிறது எதனுடைய தொடர்ச்சி என்றால் தனி ஜெபத்தினுடைய தொடர்ச்சி. இன்றைக்கி நம்முடைய கூடி ஜெபிப்பது எடுத்த உடனே கூடி தான் ஜெபிக்கிறோமே ஒழிய நம்ம என்ன பண்ணுறதில்ல, தனிமையாக ஜெபிக்கிறது இல்லை. நீங்கள் தனிமையாக ஜெபிச்சுட்டு அப்புறம் அந்த எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க கூடி, அதனுடைய ரேஞ்சே வேறு, அதனுடைய தினசே வேறு. ஸோ ஆகையால் தான் ஆண்டவர் 2ஐயும் முக்கியத்துவப்படுத்துகிறாரு. தனி ஜெபமும் முக்கியம், கூடி ஜெபம் பண்ணுறதையும் முக்கியம். ஆகையினால ஆண்டவரோடு கூட இருக்கிற உறவு, அவர் இன்டிமேட் ரிலேஷன்ஷிப் ஆதியிலே எப்படி இருந்தது, இப்பொழுது எப்படி இருக்கிறது? கர்த்தர் 12 பேரை தெரிந்து கொண்டார். நல்லா உங்களுக்கு தெரியும். அந்த 12 பேரை தெரிந்து கொண்டதனுடைய பிரதானமான பிரைமரி நோக்கம் நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கிறோம். that they may be with him. மார்க் எழுதின சுவிசேஷம், அவரோடு கூட இருக்கும்படியாக. 3:14. 2வது தான் ஊழியம், அவர்கள் தம்மோடு இருக்கும்படியாக. சுவிட்ச் அதில் இருந்தால் தான் இந்த லைட்டே எரியும். அந்த சுவிட்ச் அதில் இல்லைனாக்கா, பவரில், இந்த லைட் என்ன பண்ணாது, எரியாது. நல்லா நீங்கள் நாம வச்சுக்கணும். மெயின் சுவிட்சில் கனெக்ஷன் இல்லாமல் லைட்டை ஓட்டணும்னு நினச்சிங்கன்னா, ஊழியம் செய்யணும்னு நினச்சிங்கன்னா அது ஃபட், அது வேஸ்ட். அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார் மார்க் 3:14. 14 பேரை அவர் முழுவதும் ஜெபித்து தெரிந்து கொண்டு, அதனுடைய பர்பஸ் என்னவாம், அவர்கள் தம்மோடு இருக்கவும், தம்மோடு இருக்கணும். அதுக்கப்புறம்தான் ஊழியம் செய்ய, பிசாசுகளை துரத்துறது, அது பண்ணுறது, ஊழியம் செய்யறது எல்லாம் அதுக்கப்புறம் சொல்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
இதை நாம் விரும்ப வேண்டும். இதை நாம் விரும்ப வேண்டும். இதுதான் பூர்வ நாட்கள். பூர்வ நாட்களிலே ஈவன் நம்முடைய பிளஸ்ஸோல கூட நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா there will be a lot of time for individual prayers, heart searching prayers. இந்த தனி ஜெபம் தனிமையாக. சரிப்பா நீங்கள் தான் அப்படி இருந்தீங்களா? பக்தர்களெல்லாம் கொஞ்சம் பார்ப்போமே. எரேமியாவை பார்க்க போகிறோம், சங்கீதக்காரனை பார்க்க போகிறோம், இயேசு கிறிஸ்துவை பார்க்க போகிறோம். இன்னும் பல பேரெல்லாம் அப்படி இப்படி கொஞ்சம் அப்படி காட்டிட்டு சீக்கிரமாக நான் வேகமாக போயிடுவேன். எரேமியா 15ஆம் அதிகாரம் பாருங்கள். எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் 17ஆம் வசனத்தில் பாருங்க. தீர்க்கதரிசி என்ன சொல்றார்? பெரிய தீர்க்கதரிசி, சின்ன வயசுலேயே தெரிந்து கொள்ளப்பட்ட தீர்க்கதரிசி, வாலிப வயசில் என்ன யூத் என்று சொல்லாத என்று சொல்லி தெரிந்து கொண்ட தீர்க்கதரிசி. அவர் என்ன சொல்றார் பாருங்க. எரேமியா 15:16ஆம் வசனம். சரி 17 வாசிக்கிறேன் பாருங்க. நான் பரியாசக்காரருடைய கூட்டத்தில் உட்கார்ந்ததில்லை, உட்கார்ந்து களி கூர்ந்ததில்லை. உமது கரத்தின் நிமித்தம் தனித்து உட்கார்ந்தேன், செழிப்பினால் என்னை நிரப்பினீர். 16ஆம் வசனத்தை பாருங்க. உம்முடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே அவைகளை உட்கொண்டேன், உம்முடைய வார்த்தை எனக்கு சந்தோஷமாயிருந்தது. இதுதான் எரேமியா தீர்க்கதரிசியினுடைய அனுபவம். சங்கீதக்காரன் என்ன சொல்றாரு பாருங்க. 119ஆம் சங்கீதம் 119:97ஆம் வசனத்தை பாருங்கள். உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாயிருக்கிறேன், நாள் முழுவதும் அது என் தியானம். நாள் முழுசு அதைத்தான் நான் தியானம். வேதத்தில் எவ்வளவு பிரியமாயிருக்கிறேன். அருமையானது. வேதத்தை படிக்கும்போது தேவன் நம்மோடு கூட பேசுகிறார், நமக்கு தெரியும். ஜெபம் பண்ணும்போது நாம் தேவனோடு கூட இந்த நெருக்கமான ஒரு உறவு மிகவும் மிகவும் அவசியம். இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? நான் தேவனுடைய குமாரன், நான் ஆவியானவர் எனக்கு அதிகமாக கொடுத்துருக்கிறாரு, எல்லாம் அளவில்லாமல் எனக்கு உண்டு, நான் பரலோகத்திலிருந்து வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் இந்த பாயிண்ட்ல கேர்லெஸ் ஆக இல்லை. அவர் என்ன சொல்றார் பாருங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை பாருங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில், என்னை அனுப்பினவர் என்னோடு கூட இருக்கிறார், பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியாக இருக்க விடவில்லை. நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் இயேசு கிறிஸ்துவினுடைய குறித்து சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகளை நீங்கள் பார்க்கும்போது, நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் பாருங்க. அவர் என்ன சொல்லுகிறார்? நான் அவர் அருகே செல்லப்பிள்ளையாய் இருந்தேன், நித்தம் அவருடைய மனமகிழ்ச்சியாய் இருந்து எப்பொழுதும் அவர் சமூகத்தில் களி கூர்ந்தேன். அவர் சமூகத்தில் செல்ல பிள்ளையாக இருந்தேன். சில தகப்பன்மாருக்கு சில பிள்ளைங்க என்ன பிள்ளைகள் தான்? செல்ல பிள்ளை. ஏன் செல்ல பிள்ளை? ஏன் செல்ல பிள்ளை? அந்த பிள்ளை அப்பா சொல்கிறதெல்லாம் கேட்குது இல்லையா பிரதர்? அப்போ தானே அதுக்கு செல்ல பிள்ளை. அப்பா என்ன சொல்கிறாரோ அது கேட்குது, அது அப்படியே செய்யுது. உடனே மற்றவங்கெல்லாம் என்ன சொல்லுது? இவங்களுக்கு ரொம்ப செல்ல பிள்ளை. இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, பிதாவின் மடியிலே அவர் செல்ல பிள்ளையாக இருந்தாராம், நித்தமும் அவர் சமூகத்தில் களி கூர்ந்தார். நீங்கள் நம்முடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் இந்த நித்தமும்ன்றதே இல்லைங்க. ஆடிக்கு ஒரு நாள், அமாவாசைக்கு ஒரு நாள், நம்முடைய இது என்ன சொல்கிறது, ரேடியோ ஃப்ரீக்வன்சி சரியாக இன்னும் டியூன் ஆகலை மெயின் சோர்ஸோட. அதனால நமக்கு கொஞ்சம் நேரம் டியூனிங் அப்புக்கே டைம் எடுக்குது. சில பேரை கொண்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்குது. ஏன்னாக்கா ஆண்டவரோடு கூட அவங்க என்ன ஆகலை, டியூன்டாக இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, எப்போதுமே நம்ம அவரோட டியூன்டாக இருக்கணும். ஆண்டவரோடு கூட நெருங்கிய எரேமியாவை குறித்து சொல்லும்போது, எரேமியா 2ஆம் அதிகாரம் அதை தான் சொல்லுகிறார். என் ஜனங்கள் எண்ணி முடியாத நாட்களாக என்னை மறந்து விட்டார்கள். 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை பாருங்க. என்னை தூர விட்டு மாயை பின்பற்றி அநியாயத்தை பின்பற்றுவது என்னிடத்தில் என்ன அநியாயத்தை கண்டார்கள் சொல்லுகிறார். 32ஆம் வசனத்தில் என்ன சொல்லுகிறார்? ஒரு பெண் தன் ஆபரணத்தையும் ஒரு மணவாட்டி தன் ஆடைகளையும் மறப்பாளோ?
என் ஜனங்களோ எண்ணி முடியாத நாட்களாய் என்னை மறந்து விட்டார்கள். இன்னொரு இடத்துல ஆண்டவர் சொல்றார், இஸ்ரவேலோ தேவனை மறந்து கோயில்களை கட்டுகிறான். He has forgotten the Lord. That is the main thing. But he is building the temple. ஆண்டவரை மறந்துட்டாங்க, கோயிலை கட்டுறாங்க, ஊழியம் செய்கிறாங்க. நோ, நான் வர்றேன், அதுக்கெல்லாம் சொல்ல போகிறேன். ஆண்டவரோடு கூட இல்லாமல் இன்னும் பாருங்க, எரேமியா சொல்கிறார் 27ஆம் வசனத்தில், தங்கள் முகத்தை அல்ல முதுகை எனக்கு காட்டினார்கள், ஆபத்து காலத்திலோ என்னை ரட்சியும் என்கிறார்கள். ஆண்டவருடைய சமூகம் முக்கியம், ஆண்டவரோடு கூட இருக்கிற வாழ்க்கை முக்கியம், ஆண்டவரோடு கூட நெருங்கி இருப்பது முக்கியம். அதுதான் ஆண்டவராக இயேசுவும் சொல்லுகிறார். யோவான் 7ஆம் அதிகாரம், பைபிள் யோவான் 7ஆம் அதிகாரம் முழுசும் நீங்கள் பார்க்கலாம். 16ஆம் வசனத்திலே ஆண்டவர் சொல்லும்போது சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார்? இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, என் உபதேசம் என்னுடையதாய் இராமல் என்னை அனுப்பியவருடையதாய் இருக்கிறது. இன்னொரு இடத்துல அவர் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார் பாருங்கள், 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் அவர் என்ன சொல்லுகிறார்? பிதா எனக்கு என்ன சொன்னாரோ பாருங்க, 8ஆம் அதிகாரம் 28. இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனை உயர்த்தின பின்பு நானே அவரென்றும் நான் சுயமாய் ஒன்றும் செய்யாமல் என் பிதா எனக்கு போதித்தபடியே, போதித்தபடியே அண்டர்லைன் பண்ணுங்க, போதித்தபடியே. எனக்கு பிதா எனக்கு என்ன போதிக்கிறார்? அவர்களுடைய தேவன் அவர்களை நன்றாய் போதிக்கிறார். பிதா எனக்கு போதித்தபடியே, பிதா எனக்கு போதித்தபடியே. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இவைகளை நான் சொன்னேன், சொன்னமா சொல்லலை. அப்போ ஆண்டவருடைய பாதத்தில் இயேசு கிறிஸ்துவுக்கே, தேவனுடைய குமாரனுக்கே செல்லப்பிள்ளையாக உட்கார்ந்து இருக்க வேண்டியது இருக்கு, காலையில் உட்கார்ந்து இருக்கிறதுக்கு அவரே எனக்கு மனமகிழ்ச்சியாக இருக்க வேண்டியது இருக்குதுன்னா, நீங்களும் நானும் ஏமாத்துறங்க, நீங்களும் நானும் ஏமாத்துறோம். எவ்வளவு அதிகமாக நாம் தேவனுடைய பாதத்திலே நாம் உட்கார்ந்திருக்க வேண்டும். இதைதான் சங்கீதக்காரன் வலியுறுத்துகிறான், இயேசு வலியுறுத்துகிறார், எரேமியா வலியுறுத்துகிறார். நானும் உங்களுக்கு சொல்ற காரியம், இயேசு கிறிஸ்து சொல்லும்போது சொன்னார், நீங்க என் வார்த்தையிலும் என்னிலும் நிலைத்திராவிட்டால் எரியுண்ட கொடியை போல இருப்பீர்கள். அதான சொல்றாரு யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனம் 6ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, எரியுண்டு போன கொடி கொஞ்சம் உடனடியாக காயாட்டினாலும் கொஞ்ச நேரத்தில் காடி போயிடும். ஒட்டப்படுதல் சரியாக இல்லாவிட்டால் பாருங்க, நானே திராட்சை செடி, நீங்கள் என்னில் நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். அப்போ கனி கொடுப்பதனுடைய ரகசியம் ஆண்டவர்களே நிலைத்திருப்பது. ஆண்டவருக்கென்று ஏராளமான கனிகளை கொடுக்க வேண்டுமான, the more we are attached and take the juice from God, the more we can bear fruit. ஆனால் சரியான முறையிலே நம்முடைய உறவு இல்லாவிட்டால் அது கிளீனாக வெளியே ரிஃப்ளெக்ட் ஆகிரும். நம்ம மினிஸ்ட்ரியில் அந்த நாட்கள் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, சுவிஷ ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுறது, அபிஷேகம் படுறது, கூட்டத்துக்கு வர்றது, யாருமே தள்ளணும்லாம் ஒன்று அது பாட்டுக்கு. பிகாஸ் த மோர் அண்ட் மோர் க்ளோஸ்லி we leaders and you people are attached with God, the more naturally you will bear fruit. தானாக நீங்கள் கனி கொடுப்பீர்கள். கனி கொடுக்காம இருக்க முடியாது. உங்க மரம் கனி கொடுத்தே ஆக வேண்டும். எரேமியால என்ன படிச்சு பாரு, எங்க வேணாலும் நீரோற்றமாய் நடப்பட்ட செடிகள் மாதந்தோறும் தப்பாமல் உங்களுக்கு ஆத்மா வந்துக்கிட்டே இருக்கும், கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க. இல்லைனாக்கா பூர்வ நாட்களை நினைத்து சரி செய்து கொள்ளும். இரண்டாவது பூர்வ நாட்களை நாம் நினைத்து கொள்ள வேண்டிய இரண்டாவது காரியம் என்னவென்றால் மன்றாட்டு ஜெபம். மன்றாட்டு ஜெபம் நாம் நினைக்க வேண்டிய இரண்டாவது பூர்வீக காரியம் மன்றாட்டு ஜெபம். இன்னைக்கு மன்றாட்டு ஜெபம்னாலே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே குறைஞ்சி போயிடுச்சுங்க. சும்மா ஜெபம் பண்ணுறோம், ஆனால் மன்றாடி ஜெபம் பண்ணுறதுன்னா போராடி ஜெபம் பண்ணுறது. முதல் முறையாக மன்றாட்டு ஜெபம் செய்தது யார் தெரியுமா? ஆண்டவருடைய சிநேகிதனாகிய ஆபிரகாம். அவர் ஆண்டவருடைய சிநேகிதர்.
ஆதியாகமம் நீங்கள் வீட்டில் படிங்க, நேரம் இல்லாதனால வேகமாக சொல்லிட்டு போகிறேன். 18ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து ஆபிரகாம் தேவனுக்கு முன்பாக நின்றான். அதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும், படித்து பாருங்க வேணா. ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம். See what is மன்றாட்டு ஜெபம்? ஸ்டாண்டிங் பிஃபோர் காட். ஆண்டவருக்கு முன்னாடி நிற்கணுங்க. ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் பாருங்க. 18 ஆண்டவர் சொல்றாரு, நான் செய்ய போறதே ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ. ஆரம்பமே அப்படிதான் ஆரம்பிக்குது 18ஆம் வசனத்தில். 22ஆம் வசனத்தில் அந்த புருஷர்கள் எல்லாம் போயிட்டாங்க. ஆபிரகாமும், ஐ அண்டர்லைன் த வேர்ட், ஆபிரகாமும் லைனலோ, இங்க இருக்கிற லீடர்ஸோ உங்க பேரை போட்டு சொல்லுங்க. ஆபிரகாமும், கூக்கல் அதிகமாக இருக்குது, நாங்களாம் பார்க்க போகிறோம், அழிக்க போகிறோம். ஆபிரகாமும், அதான் பின்னும் யாருக்கு முன்பாக? ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இதுதாங்க மன்றாட்டு ஜெபம். இது இன்னைக்கு இல்லை. எல்லாரும் போயிடுறாங்க, இவர் மாத்திரம் அப்படியே. ஏன்னா யாருக்கு பிரேயர்? worst of the worst sins எல்லாம் நிறைஞ்சு கிடக்குது. சாவுதான் பாவம் எக்கச்சக்கமாக இருக்குது. அதுக்காக 50 இருந்தால் விட்டுருவீரா? இன்னும் கொஞ்சம் 5 குறைச்சா விட்டுருவீரா? 45 இருந்தால் விட்டுருவீரா? 40 இருந்தால் விட்டுருவீரா? அவருக்கே கொஞ்சம் இதாகிடுச்சு. ஆண்டுகிட்ட இப்படி போட்டு பண்ணுறாடமே. 30 இருந்தால் விட்டுருவீரா? அப்புறம் 20 இருந்தால் விட்டுருவீரா? 10 இருந்தால் விட்டுருவீரா? He was bargaining with God because he was the friend of God. சிநேகிதனோடு சொல்லுது மாதிரி சொல்லுவீங்களா பிரதர்? கொஞ்சம் பாஸ் செய்யுங்க பிரதர். சிநேகிதனை குறித்து சொல்லும்போது இயேசு கிறிஸ்து ஒரு ஊமை சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? அவன் சிநேகிதன் ஒருத்தனுக்கு ராத்திரியில் திடீர்னு ஒரு கெஸ்ட் வந்துட்டாங்க. இவன் வீட்டில் ஒன்றுமே இல்லை. பக்கத்து வீட்டுக்காரன்னு சிநேகிதன் தான். வீட்டை கதவை தட்டுறான். கதவை தட்டிட்டு, எப்பா நடுராத்திரியில் வந்து சேர்ந்துட்டானுங்க. யார்? கெஸ்ட்டு. என்கிட்ட வைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. கதவை தொட்டோன்னு அவன் என்ன சொல்கிறான்? நான் என்ன பண்ணிட்டேன்? பொல்லாஞ்சி குட்டிகளோட தூங்கிக்கிட்டு இருக்கேன்ப்பா, என்ன பண்ணாத, நீ டிஸ்டர்ப் பண்ணாத அப்படி சொல்லிட்டு ஆண்டவர் அந்த ஓமை எப்படி முடிக்கிறாருன்னா, அவன் சிநேகிதன் என்று நிமித்தமும் சொல்லாட்டினாலும் அவன் வருந்தி கேட்டுக்கொண்டே இருக்கிறான். அதனாலயாவது அவனுக்கு என்ன பண்ணுவானே? கதவை திறந்து கொடுப்பான் அல்லவா? அதை தான் இங்கே ஆபிரகாம் செய்கிறாரு. சிநேகிதர் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் வருந்து கேட்கிறாரு, மன்றாடுறாரு. சோதோம் குமாராவுக்கு மன்றாடுத்து விட்டுட்டு போகிற மாதிரி இவருக்கு இல்லை. 10 வரைக்கும் நின்றுட்டாரு போராடி. அப்புறம் பைபிளில் பார்த்தீங்கன்னாக்கா என்ன நடந்தது? 10 இந்த ஒரு விசை மாத்திரம் என்ன சொல்றாரு பாருங்க. இப்படி வருஷம் கேட்டுட்டு அப்புறம் என்ன சொல்றாரு தெரியுமா? 32ஆம் வசனத்தில் 18 இந்த ஒரு விசை மாத்திரம் பேசுகிறேன், உமக்கு என்ன வரக்கூடாது? சரி, ரைட் ராயில ஃப்ரெண்டுன்னு சொல்லி பேசுறாரா? இல்லை. தூளிலும் சாம்பலிலும் இருக்கிற அடியான் உம்மோடு கூட பேசுகிறேன். நீங்கள் நம்ம கொஞ்சம் கிருபை கிடைச்சிட்டா போதும், கொஞ்சம் பேசுகிற திறமை கிடைச்சிட்டா போதும், தலைகீழ் தெரியாமல் நிற்கிறாங்க நம்ம ஆளுங்க. ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு? 27ஆம் வசனத்தில், அப்பொழுது ஆபிரகாம் பிரதியுத்தரமாக, இதோ தூளும் உங்களுடைய அப்பா ஆபிரகாம் பிள்ளை தருதலையா இருக்குது. சில சொல்லுவாங்கள்ல, அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் சம்பந்தம். அது தூளுனா இது என்ன சொல்லுது? நான் மேலிருந்து தூளிலும் சாம்பலு போல இல்லை, சாம்பலுமா இருக்கிற அடியேன் பேச துணிந்தேன். இன்னைக்கு சில பேர் ஆண்டவருக்கே கட்டளை கொடுக்குறாங்களாம். ஐயோ கடவுளே, அவனை கடவுள் தான் மன்னிக்கணும். பைபிளை நல்லா படிங்க. இது மன்றாட்டு ஜெபம், உபவாச ஜெபம். ஐ பிலீவ் இந்த 2 நாள் நான் பேச போகிற செய்தி, ஐ கேன் ஹானஸ்ட்லி சே 100%
it was given to me by God. பூர்வ நாட்களுக்கு திரும்புங்கள். கர்த்தர் BYMஐ பூர்வ நாட்களுக்கு திரும்ப அழைக்கிறார். கர்த்தர் BYMஐ ஆதி நிலைக்கு போக அழைக்கிறார். ஆதியிலே ஆண்டவரோடு கூட இருந்த ஐக்கியம், ஆதியிலே செய்த ஜெபம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்கள் பாருங்கள். நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்திமதி என்னவெனில், பிரதானமாய், பிரதானம்னா டாப் மோஸ்ட், பிரதானமாய் சொல்லுகிற புத்திமதி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும், இதாங்க இந்த உபவாச ஜெபம். எல்லா மனுஷருக்காகவும் என்னதெல்லாம் செய்ய போறோம்? விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகம் இல்லாமல் அமைதியுள்ளவர்களாய் ஜீவனம் பண்ணும்படி ராஜாக்களுக்காகவும் அதிகாரம் உள்ள யாவருக்கும் அப்படி செய்ய வேண்டும். நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்து இதுக்கு முன்பாக, இது தேவனுக்கு முன்பாக நன்மையும், இதாங்க நன்மை பிரியம். முதல்ல சொல்றாரு எல்லா ஜனங்களுக்கு விண்ணப்பம் பண்ணுங்கன்னா, வாட் இஸ் விண்ணப்பம்? டெல்லிங், கிவிங் யுவர் அப்ளிகேஷன். ஒரு ராஜாட்ட போய் ஒரு அதிகாரிகிட்ட போய், ஐயா எனக்கு குடி தண்ணீர் வேணும், அது விண்ணப்பம். அப்புறம் என்ன சொல்றாரு? ஜெபம், ரெக்வெஸ்ட், அதான் ஜெபம். வேண்டுதல், அது ஒரு சார்ட் ஆஃப் அப்ளி. வேண்டுதல்னாக்கா, வேண்டுதல்னா விடாப்படியா கேடு, தட் இஸ் இன்டர்சீடிங். அதான் இங்கிலீஷில் இன்டர்சீடிங் போட்டிருக்கு. ஸோ இங்கிலீஷில் கொஞ்சம் படிங்க பைபிளை. வேண்டுதல்னாக்கா ஃபஸ்ட்டாக கிராஜுவலாக ஸ்டெப் பண்ணணும். முதல்ல கேட்கணும், அப்புறம் ஜபிக்கணும், அப்புறம் என்ன பண்ணணும்? இன்டர்சீட் பண்ணணும், போராடி ஜபிக்கணும், அப்புறம் ஸ்தோத்திரம் பண்ணணும், கொடுத்துட்டீர், அவ்வளோதான். இதுதான் தேவனுக்கு முன்பாக என்னதான் அது? நன்மையும் பிரியமுமாய் இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அவர் காட் இஸ் அ காட் ஆஃப் ரெஸ்டோரேஷன். திரும்ப கொடுக்கக்கூடிய தேவனாய் இருக்கிறார். 2வது செய்தியில் நான் இதே மாதிரி ஒரு 5 குறிப்புகளை உங்களுக்கு கொடுப்பேன், எப்படி அவர் திரும்ப கொடுக்க போகிறாரு, எதையெல்லாம் திரும்ப கொடுக்க போகிறாருன்னு. ஆனால் இந்த 8ஆம் அதிகாரத்தில் சகரியாவே இஸ் அ புக் ஆஃப், சகரியாவின் புத்தகமே ரெஸ்டோரேஷன், ஆதி நிலைக்கு ஏகிற புத்தகம். சகரியா 8ஆம் அதிகாரம் 21, 22, 4ஆம் வசனத்தில் பாருங்க. கொஞ்சம் சீக்கிரம் படிச்சுட்டு போயிடலாமா நம்ம? சகரியா 8:4 பாருங்க. திரும்பவும், அண்டர்லைன் பண்ணுங்க, அகெயின், ஒன்ஸ் அகெயின், அகெயின், திரும்பவும் எருசலேமின் வீதிகளில் முதிர் வயதினால் தங்கள் கைகளை கோலை பிடித்திருக்கிற கிழவர்களும் கிழவிகளும் இருப்பார்கள். திரும்பவும் 5ஆம் வசனத்தில் தெருக்களிலே விளையாடுகிற ஆண் பிள்ளைகளும் பெண் பிள்ளைகளும். உடனே சின்னப்பராஜ் யோசிக்கிறாரு, லைனில் அங்கே போக மாட்டாங்க போல இருக்கு. திரும்பவும் என்னத்தை கொண்டு வந்துடுறாரு? கிழவர்களும் கிழவிகளும். தட் இஸ் ஆண்டவருடைய பிளஸிங், ரெஸ்டரேஷன். திரும்பவும் பிள்ளைகளால் வீதி நிறைஞ்சிருக்குன்றாரு. திரும்பவும். அப்புறமா என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா, 16ஆம் வசனம் 17ஆம் வசனத்தில் பாருங்க என்ன சொல்றாரு? நீ செய்யணும்னு என்ன? அவனவன் சகோதரனோடு உண்மையை பேசுங்கள், வாசல்களில் எஸ்தியத்திற்கும் சமாதானத்துக்கு ஏற்க நியாயம் தீருங்கள், பிறனுக்கு விரோதமாய் ஒருவனும் தீங்கு நினையாமல் இருங்கள், பொய்யானையின் மேல் பிரியமா இராதிருங்கள், இவைகளெல்லாம் நான் வெறுக்குகிற காரியம். இதையெல்லாம் நீ வெறுத்துடு. ரெஸ்டரேஷன். திரும்பவும் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? நம்மிடத்தில் ஆத்மாக்களால் மன்றாடி ஜபிப்போம். 2வதாக. 3வதாக நாம் எதிலே நாம் திரும்ப வேண்டும், அல்லது ஆதியிலே நாம் இருந்த ஃபார்மர் டேஸிலே நாம் நினைவு கூற வேண்டிய காரியம். எபிரேயர்லே தான் எல்லாத்தையும் நான் பேசுவேன். எபிரேயர் 10ஆம் அதிகாரம், எபிரேயர் 10 முதல்ல சொன்னேன். எபிரேயர் 10ஆம் அதிகாரத்தில் 34ஆம் வசனத்தில் முந்தின நாட்கள், அந்த முந்தின நாட்களிலே ஆண்டவரோடு கூட இருக்கிற உறவு, மன்றாட்டு ஜெபம்.
அடுத்து முந்தின நாட்களிலே அவர் என்ன சொல்றார் பாருங்க, 34ஆம் வசனம். முந்தின நாட்களிலே 10:34. நான் கட்டப்பட்டிருக்கையில் நீங்கள் என்னை குறித்து பரிதபிப்பதுமன்றி பரலோகத்தில் போதும். அதிகம். நான் முந்தின நாட்களிலே அவர் சொல்லுகிறார், நான் கட்டப்பட்டிருக்கையிலே நீங்கள் என்னை குறித்து நினைத்தீர்கள். ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா, யூ ஹேட் கம்பேஷன் ஆன் மீ. பூர்வ நாட்களிலே நான் கட்டப்பட்டு ஜெயிலிலே இருக்கும்போது என் மேல் உங்களுக்கு எப்படின்னே இருந்தது? பரிதாபம், கம்பேஷன். அதுனா பூர்வ காலத்திலே இருந்த பிரதர்லி லவ், பாசம். பூர்வ காலத்திலே இருந்த பாசம். என்ன பாசம் பிரதர் அது? அப்படி விசேஷித்த பாசம் அந்த எபிரேய கிறிஸ்தவர்களுக்கு இந்த அப்போஸ்தலன் மேல். இவர் ஜெயிலில் இருக்கிறாரு. சாதாரண ஜெயில் இல்லை, ரோமர்களுடைய ஜெயில். ஒரு டஞ்சன் மாதிரி இருக்கும். அங்கே சாப்பாடு கிடையாது, அங்கே ஒன்றும் கிடையாது. ஆனால் இந்த எபிரேய விசுவாசிகள் என்ன பண்ணார்களாம்? அப்போஸ்தலனை போய் ஜெயிலில் போய் விசாரித்தாங்க, பார்த்தாங்க. ஜெயிலில் போய் விசாரித்தாலே அது ஒரு பெரிய குற்றம். அவங்களே தூக்கி ஜெயிலில் போட்டுருவாங்களாம். நீங்கள் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டை படித்து பார்த்தீங்கன்னா அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ இவர் ஜெயிலில் இருக்கும்போது தே ஹேட் கம்பேஷன் ஆன் ஹிம், அவரை குறித்து பரிதபித்தாங்க. ஜெயிலுக்கு போகிறத அவங்க வெக்கப்படலை. ஜெயிலுக்கு போய் பார்க்குறத அதை கௌரவ குறைச்சலாக நினைக்கல. அவங்களே போய் நேராக அந்த விசுவாசிகள், நான் சொல்கிறதெல்லாம் தியரிட்டிக்கலாக அவங்களுக்கு ஈஸியாக தெரியும், ஆனால் ப்ராக்டிக்கலாக அவ்வளோ சுலபம் கிடையாது. அங்கே போய் பார்த்தா அவங்களே ஜெயிலில் போட்டுருவாங்களாம். அவ்வளவு கொடுமையான நாட்களிலும் அவர்கள் என்ன பண்ணாங்களாம்? பரிதபித்தார்கள். அந்த அப்போஸ்தலனை விசாரிக்க போனாங்க. தைரியம், அது கொஞ்சம் தைரியம் வேணும், அன்பு வேணும். போனாங்க உள்ள. பவுல் சொல்கிறார்ல 1 கொரிந்தியர் 12:26, ஒரு சரீரம் கஷ்டப்பட்டால் எல்லா சரீரமும் கஷ்டப்படும். ஒரு சரீரம் பாடுபட்டால், கை சுண்டு விரல் தான், இந்த சுண்டு விரல் தான் பாடுபட்டால், இது சுண்டு விரல் தானே போனால் போதுன்னு விடாது. கண்ணு பார்க்குது, தலை யோசிக்குது, வாய் பேசுது, டாக்டர்கிட்ட போகிறதுக்கு, கால் நடக்குது, எல்லா சரீரமும் அவயவங்களும் அதோடு கூட பாடு அனுபவிக்குது. ஒரு அவயவம் சந்தோஷப்பட்டால் எல்லா அவயவமும் அதோடு கூட சந்தோஷப்படும். ஆனால் நான் சொல்கிறேன், இன்னைக்கு பிளஸ்ஸிங் யூத் மிஷனில் சகோதர பாசம் குறைந்து விட்டது. கடைசி காலத்தில் காணப்படுகிற செல்ஃபிஷ்னஸ், நான் இருந்தால் போதும், என் விரல் நல்லா இருந்தால் போதும், யார் எக்கெடுக்கிட்டு போனால் எனக்கு இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா பரிதபிக்கிறாங்க, போகிறாங்க, விசிட் பண்ணுறாங்க, அவருக்கு உதவி செய்கிறாங்க. சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவுது. சகோதர பாசம், சிநேகத்தை காட்டிலும் பாசம், அந்த பாசம். ஒரு சமயத்தில் நம்முடைய பிலீவர் ஒருத்தருடைய பிளட்ஜி கலெக்டர், நான் சோர்வுபடுத்துறதுக்காக இதை சொல்லலை, எப்படி நம்ம அன்பு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு போகிறதுன்றதுக்கு சொல்கிறேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. நம்ம பிலீவருடைய ஒய்ஃப் பிளட்ஜி கலெக்டர் பல வருஷங்களுக்கு முன்னாடி இறந்து போயிடுச்சு. இறந்து போனாங்க, பாவம் தனியாக இருக்கிறாரு. நம்ம ஆளுங்க எல்லோரும் போய் விசிட் பண்ணாங்க, நான் இல்லைன்னு சொல்லலை, இன்க்ளூடிங் மீ. நானும் போய் பார்த்தேன் அந்த சமயத்தில். ஆனால் அவர் என்ன எதிர்பார்த்துருக்கிறாருன்னா, அவருக்கு ஆளே இல்லை, கூடயே இருந்து உதவி செய்கிறதுக்கு ஆட்களை அவர் எதிர்பார்த்தார். ஆனால் நம்ம என்ன பண்ணோம்? அட்டண்டன்ஸ் கொடுத்துட்டு, சுருக்கமாக சொல்லணும்னா அட்டண்டன்ஸ் கொடுத்துட்டு டியூட்டிஸ் விட்டுட்டோம். அது அல்ல அன்பு. ஒரு கல்யாணம் நடக்குதுன்னா நம்ம எல்லா ஆளுங்களும் அங்கே இருக்கணும். ஒரு துக்கமாக நம்ம எல்லா ஆளுங்களும் அங்கே இருக்கணும். அந்த பாடி அந்த இடத்த விட்டு போய் பை சொல்லிட்டு குழியில் போடுற வரைக்கும் நம்ம ஆளுங்க அங்கே இருக்கணும். அதுதான் சகோதர சிநேகம், பாசம். அன்பின் கயிற்றினாலே நாம் கட்டப்பட வேண்டும்.
நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் என்னுடைய சீஷர்கள் என்று உலகம் அறிந்து கொள்ளும். எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். இதில் உயர்ந்தவன் இல்லை, தாழ்ந்தவன் இல்லை, உயர்ந்த ஜாதி உள்ளவன் அல்ல, தாழ்ந்த ஜாதி உள்ளவன் அல்ல, ஏழை அல்ல, பணக்காரன் அல்ல. அந்த பாசம் மறுபடியுமாக பிளஸிங் யூத் மிஷனிலே அந்த சகோதர பாசத்தை கர்த்தர் ஊற்றுவாராக. அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்றார் பாருங்க. கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் 15ஆம் வசனத்தை பாருங்கள். உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி 13லேருந்து வாசிக்கிறேன். நான் சரீர பலவீனத்தோடு முதலாம் தரம் உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கியிருந்தேன். அப்படி இருந்தும் என் சரீரத்தில் உண்டாயிருக்கிற சோதனையை நீங்கள் அசட்டை பண்ணாமலும் அரோசியாமலும் தேவதூதனைப் போலவும் கிறிஸ்து இயேசுவைப் போலவும் என்னை ஏற்றுக்கொண்டீர்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் பொதுவாகவே பார்க்கறதுக்கு ரொம்ப கவர்ச்சிகரமான ஆள் கிடையாதுன்னா சரித்திர வல்லுநர்கள் சொல்கிறாங்க. அவர் கொஞ்சம் குட்ட மனுஷன்தான், கொஞ்சம் ஒரு மாதிரி நல்ல அட்ராக்டிவ் பர்சனாலிட்டி கிடையாது பொதுவாகவே அவருக்கு. அப்புறம் கொஞ்சம் மாதிரிச்சில் அவருக்கு இருக்கிற சரீர பலவீனத்தை குறித்து அதை நான் சொல்ல விரும்பவில்லை, நமக்கு கன்ஃபார்ம்டாக இல்லாத வரைக்கும். ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, என்னுடைய சரீர உண்டாயிருந்த சோதனை நீங்கள் யாரும் என்ன பண்ணல அசட்டை. நான் குட்டையாக இருக்கிறேன், நெட்டையாக இருக்கிறேன், அழகாக கருப்பாக இருக்கிறேன், வெள்ளையாக இருக்கலாம், நீங்கள் என்ன பார்க்கல. தேவதூதனை போல நீங்கள் என்ன பண்ணீர்கள், என்ன ஏற்றுக்கொண்டீர்கள். அந்த அன்பு என்ன பண்ணியிருப்பீங்க? அப்போ கண்களை பிடுங்கி கொடுக்கணும். 15ஆம் வசனத்தில் சொல்றாரு பாருங்க, கண்ணை பிடுங்கி கொடுக்கணும்னா கூட கொடுத்திருப்ப. அப்பொழுது நீங்கள் கொண்டிருந்த ஆனந்த பாக்கியம் எங்கே? கண்ணை கூட கேட்டா பிடுங்கி கொடுத்திருப்பா எனக்கு. அப்ப இருந்த ஆனந்த பாக்கியம் சந்தோஷமா கொடுத்திருப்ப. நீ எங்கப்பா ஆச்சு உனக்கு? அதுக்கு அவர் என்ன சொல்றாரு, சில நபர்கள் வந்து உங்களுக்கு எடுத்துட்டாங்க, துரு உபதேசத்தை கொடுத்து இல்லாத பொல்லாத சொல்ல, அதான் பின்னாடி சொல்லிட்டே போறாரு. பிகாஸ் ஆஃப் த ஈவில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் தி ஃபால்ஸ் டாக்டரின், இந்த அன்பு உங்களை விட்டு போயிடுச்சு. அன்பு போயிடுச்சு. நான் சொல்லுவேன், நான் கண்டுபிடிச்சது ஏன் அன்பு நமக்குள்ள போச்சுன்னா ஃபால்ட் ஃபைண்டிங். உன் கண்ணில் ஏன் சொல்றாரு, மத்தேயு 7ஆம் அதிகாரம் வீட்டில் போய் படிங்க, முதல் 2 வசனம். உன் கண்ணில் உத்தரத்தை பார்க்காம சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்ப முதல்ல உன் கண்ணில் இருக்க உத்தரத்தை போடு. நேரமும் சகோதரனை பார்த்தே உனக்கு உத்தரம் இருக்கு, உத்தரம் இருக்கு, உன் கண்ணில் தான் ஏன் உத்தரம் இருக்கு. ஆல்வேஸ் ஃபால்ட் ஃபைண்டிங் வில் ரிமூவ் த பிரதர்லி லவ். அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும், அன்பு திரளான பாவங்களை மூடும். தொட்டா பாவுக்கா போச்சு, நின்னா போச்சு தப்பு, நடந்தா போச்சு தப்பு. தயவு செய்து ஃபால்ட் ஃபைண்டிங்கு ஒரு முற்றுப்புள்ளி போட்டுருங்க. எப்போ பார்த்தாலும் கரெக்ஷன் 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 இஸ் குட், பட் இட் ஷுட் நாட் பி இன் த மோட்டிவ் ஆஃப் ஃபால்ட் ஃபைண்டிங். தப்பு கண்டுபிடிக்கிற நோக்கத்தோடு இல்லாதபடி. சங்கீதக்காரன் சொல்றது மாதிரி 141ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தில் நம்ம என்ன வாசிக்கிறோம், நீதிமான் என்னை தயவாய் கொட்டி என்னை கடிந்து கொள்ளட்டும். வேணான்னு சொல்லலப்பா, அது என் தலையை அல்ல தட்டுவதில்லை. அந்த ஃபால்ட் ஃபைண்டிங்கிறது தொட்டா உட்காந்த எல்லாத்துலேயும் துக்கற்ற கண்டுபிடிக்கிற ஆவி நல்ல ஆவி அல்ல. சரி, இன்னொரு ஒரு நபரை குறித்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அவருக்கு எவ்வளவு சகோதரன் அன்பு இருந்துச்சு, நீ யோசித்து பார்க்க முடியுமா? யாராவது சொல்ல முடியுமா? யோசேப்பு குட் எக்ஸாம்பிள். வேற ஏதாவது? துன்பப்படுற நேரத்தில் உதவி செய்த நபர்கள், சாதாரண நேரத்தில். யோசேப்பு அவர் பெரிய ஆளாகிட்டாரு, சகோதரர்கள தான் மனசு. தாவீது வேற சகோதரிகள் ரொம்ப எக்ஸ்பர்ட் ஆச்சு பைபிளில். சொல்லுங்க. பர்னபாஸ். சரி, நீ உங்கள்கிட்ட சொல்லான் டைம் போயிடுது. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம், 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனம் பாருங்க. இப்போ யாருன்னு தெரிஞ்சிடும் உங்களுக்கு. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனம்.
ஆனபடியால் ஆகாபை பற்றி உனக்கு தெரியும், விக்கிரக ஆராதனைக்காரன். எசபேலை பற்றி தெரியும், பயங்கர விக்கிரக தோப்பை வச்சிருக்கிறவா. பாகால் தீர்க்கதரிசிகளாம் வெட்டி போட்டவா. இஸ்ரவேல் தீர்க்கதரிசிகளையும் வெட்டி கொண்டு இருக்கிறவள். அப்போ ஆகாப் எனப்பட்ட உபதியா எனப்பட்ட அரண்மனையிலே, ஆகாப் ராஜா அரண்மனையிலே இருக்கிற ஒரு மனிதன். அவர் சொல்லுகிறார் 4ஆம் வசனத்தில், யெசபேல் கர்த்தரின் தீர்க்கதரிசிகளை சங்கரிக்கிற போது உபதியா 100 தீர்க்கதரிசிகளை சேர்த்து அவர்களை கெபிக்க 50 பேராக ஒளித்து வைத்து அவர்களுக்கு அப்பமும் தண்ணீரும் கொடுத்து அவர்களை அவர் கைத்தட்டுவோமா உபதியாவுக்கு? சாதாரண நேரத்தில் இல்லை, எல்லாம் காலி பண்ணிட்டு இருக்கிற நேரத்தில், எல்லாத்தையும் வெட்டிட்டு இருக்கிற நேரத்தில் அந்த அரண்மனையிலே உட்கார்ந்துருக்காரு இவர். ஆகாப அரண்மனையிலே உட்கார்ந்துருக்காரு. இல்லை ஆச்சரியமா இல்லை? நீங்கள் எல்லாம் அப்படிப்பட்டதான அரண்மனையில தான் நம்ம உட்கார்ந்துருக்கிறோம். எசபேல் வெறியாக இருக்கிறாள். இவர் 100 பேர் தீர்க்கதரிசிகளை 50 பேராக போட்டு எல்லாத்துக்கும் அப்பமும் இந்த 3 நாள் 2 நாளைக்கு இல்லை, உங்களுக்கு சாப்பாடே கிடைக்காது. இல்லாட்டினாலும் பில்லு எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். ஆனால் அந்த காலத்தில் அப்பமும் என்னமும் கொடுத்தாராம், தண்ணீர் கூட விலைதான், கஷ்டம்தான், தண்ணீரே இல்லை பஞ்ச காலத்தில். அதுபோல இருக்கிற ஒரு சகோதர பாசம் உள்ள ஒரு மனிதர்கள் இன்றைக்கு நமக்கு தேவை. முதல்ல சொன்னேன் தேவனோடு பூர்வ நாட்களில் உறவு. 2வதாக மன்றாட்டு ஜெபம். ராமுழுதும் ஜெபம் பண்ணுவாங்க காரைக்குடியில். நாங்கள்லாம் ராமுழுசும் ஜெபம் பண்ணுவோம். 1 நாள் இல்லை, 2 நாள் இல்லை. என்னச்சா ஜெபம் பண்ணுவோம்? இன்றைக்கி நான் யோசித்து பார்க்குறேன், என்னடா ஜெபம் பண்ணுவோம்? இந்தியாவே ரட்சியும், இந்தியாவே ரட்சியும். இதுதாங்க என் ஜெபமே. எங்கள் ஜெபமே வேற ஒன்றும் கிடையாது. இந்தியாவே ரட்சியும், இந்தியாவே ரட்சியும். மன்றாட்டு ஜெபம். பூர்வ நாட்களின் மன்றாட்டு ஜெபத்துக்கு திரும்புவோம். பூர்வ நாட்களின் சகோதர பாசத்துக்கு திரும்புவோம். 4வதாக எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 32, 33 பாருங்க. எபிரேயர் 10, 32, 33 பாருங்கள். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அதில்? முந்தின நாட்களை நினைத்து கொள்ளுங்கள். நீங்கள் பிரகாசமாக்கப்பட்டிருந்த அந்த நாட்களில் உபத்திரவங்களாகிய மிகுந்த போராட்டம். பூர்வ நாட்களின் உபத்திரவம், நிந்தைகளாலும் உபத்திரவங்களாலும் நீங்கள் வேடிக்கையாக்கப்பட்டதும் அல்லாமல் அப்படி நடத்தப்பட்டவர்களுக்கு நீங்கள் பங்காளிகளுமாயிருந்தீர்கள். பூர்வ நாட்களின் உபத்திரவங்கள். ஆதி திருச்சபைக்கு காணப்பட்ட உபத்திரவங்களை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல வேணாம். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்திலேயே நீங்கள் பார்க்கலாம். அந்த காலத்தில் சபைகளுக்கு மிகுந்த உபத்திரவம் உண்டாயிற்று. 4ஆம் வசனத்தில் ஸ்திரீகளையும் புருஷர்களையும் பிடித்து இழுத்து போட்டு சவுல் என்ன பண்ணி கொண்டிருந்தான்? கொடுமைப்படுத்தி கொண்டிருந்தான். 12ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலர் 1ஆம் வசனத்தில் யாக்கோபை கொலை செய்தது யூதர்களுக்கு பிரியமாக இருந்தபடியால் ஏரோது பேதுருவையும் கொலை செய்ய அவனை சிறையில் போட்டு வைத்தான். அந்த அளவுக்கு உபத்திரவம் இன்னும் நமக்கு வரல. ஆனால் சபையார் ஊக்கமாக ஜெபித்தார்கள் பேதுருவுக்காக. இது என்ன ஒரு புதுவிதமான உபத்திரவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 33ஆம் வசனம் 34ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, நான் கட்டப்பட்டிருக்கையில் 44ஆம் வசனம் பாருங்கள், நீங்கள் என்னை குறித்து பரிதபித்ததும் இன்றி, நாட் ஓன்லி யூ விசிட்டட் மீ, நாட் ஓன்லி யூ கேவ் மணி, எனக்கு சாப்பாடு கொடுத்தது மாத்திரமல்ல, என்னை யூ ஹேட் கம்பேஷன் ஆன் மீ, எனக்கு ட்ரெஸ்ஸு கொடுத்தது மாத்திரமல்ல, உதவி செய்து என்ன பண்ணினார்களாம், பரலோகத்தில் அதிக மேன்மையும் நிலையுமுள்ளதுமான சுதந்திரம் உங்களுக்கு உண்டு என்று அறிந்து உங்கள் ஆஸ்திகளையும் சந்தோஷமாய் கொள்ளையிட கொடுத்தீர்கள். கொள்ளையிடுச்சுட்டு அதில் என்ன அர்த்தம்? அவ்வளவு உபத்திரம். அந்த உபத்திரவ நேரத்திலும் இந்த எபிரேய கிறிஸ்தவர்களுக்கு இந்த ரோமர்களும் மற்ற யூதர்களும்னா, நீ கிறிஸ்தவ மறுதலிக்கணும். இதுதான் இந்த சர்ச் ஹிஸ்டரி சேஸ். நீ இயேசுவை மறுதலிக்கணும், இயேசுவை சேவிக்க கூடாது.
இல்லைன்னா உன் ப்ராப்பர்ட்டியெல்லாம் நான் கான்ஃபிஸ்டிகேட் பண்ணிடுவேன், உன் ப்ராப்பர்ட்டியெல்லாம் எங்களுக்கு சொந்தமாக்கிக்குவேன். அப்படி சொன்னபோது இந்த எபிரேய கிறிஸ்தவர்கள் என்ன சொன்னார்களாம், நாங்கள் இயேசுவை தான் சேவிப்போம், இயேசுவை தான் நாங்கள் இருப்போம். என் ப்ராப்பர்ட்டியை வேணால் நீ திருடிட்டு போனாலும் சரி, கொள்ளை அடித்தாலும் சரி, நீ உனக்குன்னு சொந்தமாக்கிட்டாலும் பரவாயில்ல. அதுதான் இங்கே அப்போஸ்தலன் நினைவு கூறுகிறார். உங்கள் பொருளெல்லாம் கூட கொள்ளையிடப்பட கொடுத்தீங்களேப்பா, உபத்திரவங்கள் பாடுகளெல்லாம் சகித்தீங்களேப்பா, இப்போ என்ன ஆச்சு உங்களுக்கு? சின்ன உபத்திரவம்னாலும் வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிறியப்பா, ஒரு சின்ன மழை பெஞ்சா கூட வெளியே போக மாட்டேங்கிறியப்பா, சின்ன பஸ்ஸு கிடைக்கா கூட உபவாச ஜபத்துக்கு போக மாட்டேன்னு முடங்கி படுத்துட்டியப்பா, ஒரு சின்ன சாக்ரிஃபைஸ் கூட உனக்கு போயிடுச்சேப்பா, அந்த நாளில் தரையில் கூட படுத்துட்டு நீ பிரசங்கம் பண்ண ஓடினியே, இன்னைக்கு உனக்கு சொகுசு பஸ் இருந்தால் அல்லது சொகுசு ஏசி இருந்தால் தானே போகிற. பூர்வ காலங்களை நினைத்து பாருங்கள். நீ சைக்கிளில் போனியே, இன்னைக்கு உனக்கு கார் இருக்கு, பஸ் இருக்கு, ஃபோன் இருக்கு, எல்லாமே இருக்குது. பூர்வ நாட்களை நினைத்து பாருங்கள். Think of the former days in which you did the ministry sacrificially. Whether people appreciate or depreciate you, you simply went on for the ministry. பாராட்டினாலும் பாராட்டினாலும், விரும்பினாலும் விரும்பாட்டினாலும், மேடை கொடுத்தாலும் கொடுக்காட்டினாலும் மிகுந்த உபத்திரவங்களை சகித்தீர்களே. இயேசு கிறிஸ்து சொன்னதெல்லாம் உங்களுக்கு தெரியும். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 11, என் நாமத்தின் நிமித்தம் எல்லாராலும் நீங்கள், அதனால் நான் உங்களுக்கு ரிப்பீட் பண்ண விரும்பலை. அதுமாரி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 22, 24, 25 படித்து பார்த்தீங்க. என் நாமத்தின் நிமித்தம் எல்லாராலும் நீங்கள் பயக்கப்படுவீர்கள். வீட்டில் போய் படித்து பாருங்க. இந்த வாட் வாஸ் த தீம்? இன்னும் இந்த வருஷ தீம் முடிவடையலை. லாஸ்ட் 2020-24 தீம் முடியல. மார்ச் வரைக்கும் அந்த தீம் இருந்துச்சு, அலைவ். ஏப்ரல் இருந்தால் அந்த புதிய தீம் என்ன? இயர் ஆஃப் ப்ரிப்பரேஷன், எண்ட் டைம் ப்ரிப்பரேஷன். ஓல்டு தீம் என்ன தெரியுமா? த இயர் ஆஃப் த கிராஸ். அந்த இயருக்கு மாத்திரம் இல்லை, என்னைக்கும் கிராஸ். ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை தினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன. என்ன பிரதர் கிராஸ்? நான் போன பிளஸ்ஸோடய நான் பேசுகிறேன், எனக்கு ஞாபகம் இருக்குது. கிராஸ் என்ன? கிராஸ் ஆஃப் ரிஜெக்ஷன், வெறுத்து ஒதுக்குகிற கிராஸ். கிராஸ் ஆஃப் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், தவறாக இயேசு புரிந்து கொள்ளப்பட்டார். தட் வாஸ் த மேபி த கிராஸ். கிராஸ் ஆஃப் லோன்லினஸ், ஜீசஸ் வாஸ் அலோன் ஹேங்கிங் ஆன் த கிராஸ். தட் வாஸ் த கிராஸ். தனிமையாக விடப்பட்டார். பவுல் சொல்றார்ல, தீமோத்தேயுக்கு 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம், எல்லாரும் என்னை ஓடிவிட்டார்கள். என்னுடைய நண்பன் ஓடிவிட்டான், தேமா ஓடிவிட்டான், எல்லாரும் ஓடிவிட்டார்கள். பாருங்க 2 தீமோத்தேயு, தட்ஸ் a cross of loneliness. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் 15ஆம் வசனத்தை பாருங்க. பவுல் அப்போஸ்தலன் புலம்புகிறார் தன்னுடைய கடைசி நாட்களிலே. 2 தீமோத்தேயு 4:14 அவர் சொல்லுகிறார், என்ன பாருங்கள். கண்ணானாகிய அலெக்சாந்தர் எனக்கு வெகு தீமை செய்தான். ரொம்ப தீமை செஞ்சிட்டான்பா, கூட இருந்து. கர்த்தர் அவனுடைய செய்கைக்கு பதிலளிப்பார். நீயும் அவனை குறித்து எச்சரிக்கையாயிரு. 16ஆம் வசனத்தில் முதல் விசை உத்தரவு சொல்லுகையில், ஒருவனும் என்னோடு கூட இருக்கவில்லை. ஐ வாஸ் ஆல் அலோன். எல்லாரும் என்னை கைவிட்டார்கள். அந்த குற்றம் அவர்கள் மேல் சுமராதிருப்பாதாக. 17ஆம் வசனத்தில், கர்த்தரோ எனக்கு துணை நின்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. கண்ணானாகிய அவன் வெகு தீமை செய்தான். முதல் விசை சொல்லுகிற ஒருவனும் என்னோடு கூட இருக்கவில்லை. லூக்கா மாத்திரம்தான் இருந்தார். எல்லாம் எழுதி 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 வச்சிருக்கிறாரு. சும்மா இல்லை பவுல். சிங்கத்தின் வாயிலிருந்தும் காப்பாற்றப்பட்டேன். இப்படிலாம் பரிதாபமாக எழுதுறாரு பாருங்க. பிரஜாதியார் எல்லாரும் கேட்கிறதற்கும் என்னை பலப்படுத்தினார் என்னுடைய ஆண்டவர். கர்த்தரோ எனக்கு துணையாக நின்றார். இயேசு கிறிஸ்து. பிரைஸ் தி லார்ட். எல்லாம் கேட்டுட்டு தான் இருக்கீங்களா? இன்னும் ஒரு 2 பாயிண்ட் இருக்குது, சீக்கிரம் முடிச்சிடுறேன், கவலைப்படாதீங்க. கர்த்தரோ, ஆல் மே லீவ் யூ பட் ஐ வில் நெவர் லீவ் யூ. எல்லாரும் விட்டுட்டாங்க. பவுல் சொல்கிறார், நிந்தை அடைந்தீர்கள், வேடிக்கையாக்கப்பட்டோம்.
அதானே சொல்றாரு எபிரேயர் 10. We were become a laughing stock. People started laughing at us and mocking at us. பார்த்து கேலி பண்ணாங்க, சிரிச்சாங்க, வேடிக்கையாக்கப்பட்டோம். எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் பவுல் எழுதுகிறார், அது மாத்திரமல்ல, கிராஸ் ஆஃப் ரிஜெக்ஷன், தள்ளப்படுதல், தவறாக புரிந்து கொள்ளப்படுதல், தனிமையாக விடப்படுதல், என்னென்னலாம் கிராஸாக இருக்குது அவருக்கு. ஃபால்ஸ் அக்யூசேஷன்ஸ், அவமானம், கிராஸ் ஆஃப் ஷேம், அவமானம், செய்யாத குற்றத்தை செய்த என்று சொல்லுகிற ஒரு அவமானம், இப்படி பல விதங்களிலே த கிராஸ். அந்த இந்த ஒரு அருமையான இந்த சப்ஜெக்ட் தீம் கிராஸ் இஸ் நாட் ஓன்லி ஃபார் இயர் 24, த்ரூ அவுட் அவர் லைஃப். ஆண்டவராக இயேசு சொல்லுகிறது, வாசியுங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 23, 24. லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், 24ஆம் வசனம். பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்து, தன் சிலுவையை, நாட் ஜீசஸ் சிலுவை இல்ல, தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். டெய்லி டேக் த கிராஸ், ஃபாலோ ஜீசஸ். 3 நாட்களிலே எனக்கு தெரியும், நல்லா படித்த பசங்க ஃபெயில் ஆக்கப்பட்டாங்க, வேலையில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுனால ப்ரொமோஷன் மறுக்கப்பட்டாங்க, டிரான்ஸ்ஃபர் பண்ணப்பட்டாங்க, குடும்பத்தில் பிரச்சனைகள் சந்திக்காங்க, ஊழியத்தில் பல பிரச்சனைகளை சந்தித்தாங்க, சப்போர்ட் இல்லாமல் போனது அவங்களுக்கு. பட்ட துன்பங்களையும் நிந்தைகளையும் நினைத்து கொள்ளுங்கள். கணவன் சரியான முறையில் கணவன் மனைவி உறவு, குடும்பங்களில் உறவு, ஜெபத்துக்கு கூட பெர்மிட் பண்ணாத நிலைமை இருந்தாலும் பயந்து ஓடின காரியங்கள். பூர்வத்தில் எப்படி இருந்தீங்க? பூர்வத்தில் ஒட்டு வீட்டில் இருந்தீங்க, ஒண்டியாக இருந்தீங்க, தங்குறதுக்கு கூட இடம் இல்லாமல் இருந்தீங்க. கர்த்தர் உங்களை உயர்த்தி இருக்கிறார், கர்த்தர் உங்களை மகிமைப்படுத்தி இருக்கிறார். நீங்கள் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறீர்களா? You have forgotten me. You find it difficult even to bear a small suffering for Jesus. ஒருவேளை சாப்பாடு கூட ஃபோர்கோ பண்றதுக்கு நமக்கு கஷ்டமா இருக்குது. தியாகம் என்பதே நம்முடைய வாழ்க்கையில இல்லாமல் போய்விட்டது. பூர்வ காலத்தில் நினைத்து பாருங்கள். 5வது பூர்வ காரியம் என்ன? யோசேப்பை குறித்து கூட நீங்கள் யோசிக்கலாம். நீங்கள் சொன்ன மாதிரி டைம் இல்லாதனால நான் விட்டுட்டு போகிறேன். யோவான் 15:20 படித்து பாருங்க. இயேசு தன்னை பற்றி சொல்கிற காரியங்கள். ஐந்தாவதாக பூர்வ காரியம் 40 ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 46ஆம் அதிகாரம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 46ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை பாருங்கள். முந்தி பூர்வ காலத்தில் நடந்தவைகளை நினையுங்கள். முந்தி பூர்வ பைபிள் சில நேரம் பார்த்தா நமக்காகவே ஒரு தீம் எடுத்து படித்தா அதில் எவ்வளோ ஓடுது பாருங்க. பூர்வத்திலும் எடுத்து உட்கார்ந்தேன். பூர்வ பாதைகள்னு ஒன்று பிரதர் ஸ்டான்லி இருக்கும்போது அவர் ஒரு புக்கே போட்டிருக்காரு, ஓல்டு பாத். இது ஓல்டு பாத் இல்லை, ஓல்டு டேஸு. ஓல்டு பாத் வேற, ஓல்டு டேஸ் வேற. ஓல்டு பாத் வேற, இது ஓல்டு டேஸ், பழைய காலம், ஃபார்மர் டேஸ். 41:9 பூர்வ காலத்தில் நடந்தவைகளை. அது என்ன பிரதர் நடந்துச்சு? 1 நாளாகமும் பூர்வ காலத்தில் நடந்தது என்ன? 1 நாளாகமும் 16ஆம் அதிகாரம். அதான் நான் பைபிள் அடிக்கடி எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் புக்கு தான் நான் சொல்லுவேன். 1 நாளாகமும் 16ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 13ஆம் வசனத்தை கொஞ்சம் பாருங்க. பூர்வ நாட்களில் என்ன நடந்துச்சு? அவருடைய தாசனாகி இஸ்ரவேலின் சந்ததியே, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகிய யாக்கோபின் புத்திரரே, அவர் செய்த அதிசயங்களையும் அவருடைய அற்புதங்களையும் அவர் வாக்கின் நியாய தீர்ப்புகளையும் நினைவு கூறுங்கள். அற்புதம்,
அப்புறம் என்ன? அதிசயம், வாக்கின் நியாய தீர்ப்பு. பூர்வ நாட்களிலே நடந்த அற்புதம், பூர்வ நாட்களிலே நடந்த அதிசயங்கள், பூர்வ நாட்களிலே ஆண்டவருடைய கிரியைகள் இன்னைக்கு ஏன் இல்லை? நினைச்சு பாருங்க, காரணம் கண்டுபிடிங்க. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் 51ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனத்தை பாருங்க. ஏசாயா 51:9, 10. எழும்பு எழும்பு பெலன்கொள், கர்த்தரின் புயமே, முந்தின நாட்களிலும் பூர்வ தலைமுறைகளிலும் எழும்பினபடி எழும்பு. முந்தின நாட்களில் எப்படி எழும்பினீர் ஆண்டவரே? பூர்வ தலைமுறைகளிலே எப்படி எழும்பினீர் ஆண்டவரே? அப்படி எழும்பும். ராகாபை துண்டித்ததும் வலு சர்ப்பத்தை வதைத்ததும் நீர்தான் அல்லவா? யாரு பிரதர் அந்த ராகாபு? ராகாப் இஸ் a poetical name of Egypt. ராகாப்ன்றது என்ன? பொயட்டிக்கல், செய்யுள் மொழிப்படி எகிப்து. அதுக்கு அடுத்த வசனத்தை சொல்லியிருக்கார் பாருங்க, 10ஆம் வசனத்தில். மகா ஆழத்தின் தண்ணீர்களாகிய சமுத்திரத்தை வற்றி போக பண்ணவும், மீட்கப்பட்டவர்களை கடந்து போக கடலின் பள்ளங்களை வழியாக்கினதும் நீதானே ஆண்டவரே. செங்கடலை பிளந்தீரு, நீர்தானே ஆண்டவரே. வலு சொருப்பத்தை வதைத்து போட்டீரு, நீர்தானே ஆண்டவரே. எனிமிஸை எல்லாம் எதில் கொண்டு போக பண்ணீர்? பூர்வ நாட்களை நடந்து கொண்டவர்களை நினைத்துக் கொள்ளுங்கள். சங்கீதக்காரன் கூட அப்பப்போ பூர்வ நாட்களை நினைப்பாராம். 77ஆம் சங்கீதத்தில் பாருங்க, 5ஆம் வசனம், 9ஆம் வசனம், 10ஆம் வசனம் வரிசையாக பார்க்கலாம். பைபிளில் நிறையா இருக்குங்க, தயவுசெய்து வீட்டில் போய் படிங்க பூர்வ நாட்களை குறித்து. 77ஆம் சங்கீதத்தில் பாருங்க, பூர்வ நாட்களையும் ஆதி காலத்து வருஷங்களையும் சிந்தித்தேன், 5ஆம் வசனம். அப்புறம் 9ஆம் வசனத்தில், தேவன் இரக்கம் செய்ய மறந்தாரோ? இல்லப்பா, மறக்கலப்பா, இது என் பலவீனம். கர்த்தருடைய செயல்களை நினைவு கூறுவேன், உம்முடைய பூர்வ காலத்து அதிசயங்களையே நினைவு கூறுவேன். நினைவு கூறுவேன், உம்முடைய அதிசயங்களை நினைவு கூறுவேன், அற்புதங்களை. சரி, உங்களை எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சமான ஒரு ஆளை சொல்கிறேன். தாவீது கோலியாத்துக்கு முன்னாடி போய் நிற்கணும். சவுல் சொல்கிறார், எப்பா உன்னால் முடியாதுப்பா, நீ சின்ன பையன். அப்போ தாவீது நினைவுக்கிறாரு, ஒரு விசை சிங்கம் வந்தது, ஒரு விசை கரடி வந்தது நினைக்கிறாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ட்ரெஸ்ஸை போட்டுக்கப்பா, சவுல் ட்ரெஸ்ஸை போடு. என்னப்பா ஒரு குச்சியோட போறியே? அப்பெல்லாம் வெறும் குச்சி தாங்க. சிங்கம் வந்துச்சு, கரடி வந்துச்சு. சிங்கத்தை தாடியை பிடிச்சேன், தடியால் அடித்தேன், ஆட்டுக்குட்டிய சிங்கத்தின் வாயிலிருந்து. இவன் யார்? இந்த கோலியாத், விருத்த சேதனம் இல்லாத மனுஷன். பூர்வ காலத்தை நினைவு கூறுங்கள். கோலியாத் இருக்கிறத பார்த்து, உருவத்தையும் சைஸையும் பார்த்து பயந்து ஓடுறாரு சவுல், அபிஷேகத்தை விட்டவர். நீங்கள் எல்லாரும் வாலிபர்கள், பூர்வ காலத்தை நினைவு கூறுங்கள். பூர்வ காலத்தை கோலியாத்திலே ஒரே கவன்களிலே சுளுத்தினதை நினைவு கூறுங்கள். முடியாது முடியாது, நீ ஏன் உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? ரிமெம்பர் த லார்ட்ஸ் ஒர்க்ஸ். இறுதியாக இன்னும் இதிலே ஒரு வசனம் வாசித்துருவோம். சங்கீதம் 44. நிறைய வசனத்தை விட்டுட்டு தான் போகிறேன். அடுத்த ஜபத்து நேரத்தை நான் உங்களை எடுக்க விரும்பலை. 44ஆம் சங்கீதத்தில் முதல் 3 வசனங்களை பாருங்க. தேவனே, எங்கள் பிதாக்களுடைய நாட்களாகிய பூர்வ நாட்கள், அண்டர்லைன் பண்ணுங்க எல்லாத்தையும், பூர்வ நாட்களில் நடப்பித்த கிரியைகளை அவர்கள் எங்களுக்கு அறிவித்தார்கள். சொல்லணும் நம்ம மற்றவங்களுக்கு. தேவரீர் உம்முடைய கையினாலே ஜாதிகளை துரத்தி இவர்களை நாட்டி ஜனங்களை துன்பப்படுத்தி இவர்களை பரவ பண்ணினீர். அப்படியே வருஷா சொல்லிகிட்டே வர்றார். 44ஆம் வசனத்தில் எல்லாம் சொல்லிட்டு, தேவனே நீர் என் ராஜா, யாக்கோபுக்கு ரட்சிப்பை கட்டளையிலும், உம்மாலே எங்கள் சத்துருக்களை கீழே விட தள்ளி எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை உம்முடைய நாமத்தினாலே விதிப்போம். என் வில்லை நான் நம்பேன், என் பட்டயம் எனக்கு, நீரே எங்கள் சத்துருக்களில் நின்று எங்களை விடுதலையா. உண்மையாக ஊழியம் செய்யும் போது உங்களுக்கு நான் ஒன்று சொல்கிறேன்,
கோலியாத்து வருவான், சத்துரு வருவான். இந்தியா முழுவதுமே ஆன்டி கன்வர்ஷன்ல வரலாம். எத்தனை பேர் புறமுதுகு காட்டாதபடி பூர்வ காலத்து தேவ மனிதர்கள் கிறிஸ்துவுக்காக நின்றது போல பூர்வ காலத்து அதிசயங்களை, கர்த்தருக்கு சித்தனா போகணும்னா போவேன், இருக்கணும்னா இருப்போம். ஆனால் பூர்வ காலத்திலே ஆண்டவர் செய்தவைகளை நாம் நினைவு கூறுவோம். ஆண்டவர் செய்த அற்புதங்களை இன்றைக்கு 2 நாள் உபவாச ஜெபமும் தேசத்திற்காக ஜெபிக்க போறோம். மக்களை மாற்றும்படி நாம ஜெபிக்க போறோம். ஆண்டவருடைய கை நீட்டப்படும்படி ஜெபிக்க போறோம். எதிர்ப்பு சக்திகள் எல்லாம் தகுடுபடியாக்கும்படி ஜெபிக்க போறோம். நீங்கள் எல்லாரும் ஊழியத்தில் முன்னணியில நிற்கிறீங்க. கண்டிப்பாகவே உங்களுக்கு மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் வானமண்டலத்தில் இருக்கிற பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு உங்களுக்கு போராட்டம் உண்டு. டோன்ட் ஸ்டாப். போராட்டம் வந்ததுனால வேலையை நிறுத்தாதீங்க. போராட்டம் வர்றதுனால குடும்ப பிரச்சனை, உலகபரமான பிரச்சனை, பல பிரச்சனைகள் வர்றதுனால ஊழியத்தை நிறுத்தாதீங்க. கீப் மூவிங், ப்ரே மூவிங். ஆண்டவரிடத்தில் தொடர்ந்து செயல்படுங்க. சூழ்நிலைகளை பார்க்காதிருங்கள், கோலியாத்தை பார்க்காதீங்க, ஆண்டவரை பாருங்கள். பூர்வ காலத்திலே முன்னேறி போனது போல முன்னேறி போருங்கள். இறுதியாக எபிரேயர்கள் நிருபத்தில் 10ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலன் என்ன சொல்லுகிறார்? பூர்வ காலத்தின் நம்பிக்கை, பூர்வ காலத்தின் நம்பிக்கை. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தை பாருங்கள். வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார், தாமதம் பண்ணார். ஹல்லேலூயா. இந்த ஆண்டவர் வருவார், அவர் தாமதம் பண்ணார். வெகுமதிகளோடு வருகிறார், அவர் தாமதம் பண்ணார். ஆதி அப்போஸ்தலர்கள் ஒருவரை ஒருவர் சந்திக்கும் போதெல்லாம் எப்படி சொல்லித்தமா நம்ம பிரைஸ் தி லார்ட் சொல்லி வாழ்த்துறது போல அவங்க எப்படி வாழ்த்துவாங்களாம்? மேரநாதா. அது அப்போ ஏன்னா ஆண்டவர் சொன்னார்ல, தூதெல்லாம் ஏப்பா வானத்தை வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிற, உன் நடுவிலே எடுத்துக்கொள்ளப்பட்ட ஆண்டவர் உன்னிடத்துல எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அப்படி திரும்பவும். அப்போஸ்தலர் உடனே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, எந்த நேரத்தில் வரலாம், எந்த நேரத்தில் வரலாம். அதனாலதான் மேரநாத்தானா இட்ஸ் an Aramaic word. இயேசு வருகிறார். ஒருவரை ஒருவர் பார்க்கும் போதெல்லாம், பேதுரு பார்க்கும்போது பவுல மேரநாத்தா, யோவான் பார்க்கும்போது மேரநாத்தா, நான் வர்றாருப்பா, உலகத்தை சுவிசேஷமயமாக்கணும். அதுதானே நமக்கு தீம், இந்த வருஷம் தீமும் 25ல் மேரநாத்தா, இயேசு வருகிறார். The Lord comes. அதுதான் நம்முடைய நம்பிக்கை. நீ நிறைய இருந்தானா ஆண்டவரை பற்றி பேசவும் இல்லை, ஆண்டவரை பற்றி எதிர்பார்ப்பும் இல்லை. நான் நம்புறேங்க, இந்த வருஷத்தில் கூட ஆண்டவர் வரலாம், இந்த நேரத்திலும் வரலாம், இந்த ஜெப நேரத்தில் கூட வரலாம். இயேசு வருகிறார். பேதுரு அப்போஸ்தலன் என்ன சொல்றாரு? ஒரு சில வசனங்களை பார்த்து நம்ம ஜெபம் பண்ண போறோம். ஜெபத்துக்கு நான் டைம் கொடுக்கறது ஜெபத்துக்கு தான் முக்கியம், பிரசங்கத்துக்கு அல்ல. அதனால தான் ஜெபத்துக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்க விரும்புகிறேன். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஒரே சில வசனங்களை பார்த்து ஜெபத்திற்குள்ளே நாம் போக போகிறோம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். பரிசுத்த தீர்க்கதரிசிகளால் சொல்லப்பட்ட வார்த்தைகளையும் இரட்சகராகிய கர்த்தருடைய அப்போஸ்தலராகிய எங்களுடைய கட்டளைகளையும் நீங்கள் நினைவு, அண்டர்லைன் பண்ணுங்க, அந்த நினைவு கூறும்படி, நினைவு கூறும்படி பரிசுத்த தூதர்களால், தீர்க்கதரிசிகளால், அப்போஸ்தலர்களால் கட்டளையிடப்பட்டவைகளை நீங்கள் நினைவு கூறும்படி இந்த நிருபங்களினால் உங்கள் உண்மையான மனதை மறுபடியும் நினைப்பூட்டி. ஒரு ட்ரிப்பு நினைவு கூறும்படி சொன்னா போதாதா, திரும்பவும் சொல்றாரு, நினைப்பூட்டி எழுப்புகிறேன். என்னவா? முதலாவது நீங்கள் அறிய வேண்டியது என்னவெனில், கடைசி நாட்களில் பரியாசக்காரர் வந்து தங்கள் இச்சைகளின்படி செய்து அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் எங்கே? பிதாக்கள் நித்திரை அடைந்த பின்பு சகலமும் சிருஷ்டிப்பின் தோற்றம் முதல் இருந்த விதமாகவே இருக்கிறதே. இப்படி வந்து பரியாசக்காரர் வருவாங்க, அவநம்பிக்கை உள்ளவர்களா வருவாங்க. உங்களுடைய நம்பிக்கையை விட்டு விடாதிருங்கள். பூர்வ காலத்து பக்தர்கள், இயேசு வருவார், இயேசு வருகிறார். கடைசியான வசனமும் ஆண்டவராய் இயேசு சொன்ன கடைசி வார்த்தை வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம்.
வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். இவைகளை சாட்சியாக அறிவிக்கிறவர் மெய்யாகவே சீக்கிரமாய் வருகிறேன் என்றார். ஆமேன். கர்த்தராகிய இயேசுவே. ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 இருக்குது. ஒன்று ப்ராமிஸ், அடுத்தது ப்ரேயர். ப்ராமிஸ், சீக்கிரமாய் வருகிறேன். ப்ரேயர், ஆண்டவரே சீக்கிரமாய். அருமையான தேவ பிள்ளைகளே, ஒரே ஒரு ஜெபத்தோடு கூட இந்த செய்தியை நான் முடிக்க விரும்புகிறேன். தயவுசெய்து என்னோடு கூட புலம்பல் தீர்க்கதரிசியின் புத்தகம், ஜெரேமியா எழுதின புலம்பலின் புத்தகம். ஜெரேமியா எடுத்துட்டிங்கன்னா அதுக்கு அடுத்த அதிகாரமே புலம்பல் தான். சரியா? எதுக்கு முன்னாடி இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கணும். எசேக்கியேலுக்கு நான் பார்த்துட்டிங்களா, எடுத்துட்டிங்களா? புலம்பலின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். நம்ம எல்லாரும் தயவுசெய்து எழுந்து நின்று இந்த வசனத்தை படிக்க போகிறோம். எல்லாரும் இருக்கிற இடத்துல சிரமம் பார்க்காம கொஞ்சம் எந்திரிச்சிடுவீங்களா? புலம்பல் 5:21. நல்லா உற்சாகமாக இருக்கீங்க, நிறைய பேர் வந்திருக்கீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. பூர்வ காலத்துக்கு போகணுன்னு விரும்புகிறவங்களாம் அவருக்கு சேர்த்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம எல்லாம் பூர்வ நாட்களுக்கு போகிறோம் இல்லையா? அல்லேலூயா சொல்லுவோம்மா. இந்த ஜெபத்தை என்னோடு கூட சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போறீங்க. புலம்பலின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் சேர்ந்து நான் வாசிக்க என்னோடு சேர்ந்து வாசிக்கிறீங்க. 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் சேர்ந்து. கர்த்தாவே, எங்களை உம்மிடத்தில் திருப்பிக் கொள்ளும், அப்பொழுது திரும்புவோம். பூர்வ காலத்தில் இருந்தது போல எங்கள் நாட்களை புதியவைகளாக்கும். இன்னும் ஒரு முறை படிக்கலாமா? ஜெபத்தோடு எல்லாரும் படிக்கலாமா, படிக்க வேணாமா? சத்தமா படிக்கணும் இப்ப, ரைட்டா? ஓகே, எல்லாரும் சேர்ந்து படிப்போம். கர்த்தாவே, எங்களை உம்மிடத்தில் திருப்பிக் கொள்ளும், அப்பொழுது திரும்புவோம். பூர்வ காலத்தில் இருந்தது போல எங்கள் நாட்களை புதியவைகளாக்கும். அப்படியே கண் மூடி அப்படி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, எங்களோடு கூட நீர் பேசினீர். ஆண்டவரே, நாங்கள் உறவுகளிலே உம்மோடு திரும்ப வேண்டும். மன்றாட்டு ஜெபத்திலே நாங்கள் திரும்ப வேண்டும். சகோதர பாசத்திலே நாங்கள் திரும்ப வேண்டும். ஆதியிலே கர்த்தர் எங்கள் மத்தியிலே செய்த கிரியைகளை காணோம், அவைகளிலே நாங்கள் திரும்ப வேண்டும். தியாகம், உபத்திரவம் இவைகளெல்லாம் படுவதற்கு நாங்கள் தயங்குகிறோம். ஆண்டவரே, எங்களை பூர்வ நாட்களுக்குள்ளாக அழைத்து செல்லும். நீர் சீக்கிரமாய் வருகிறீர். ஆவலோடு நாங்கள் எதிர்பார்க்க வேண்டும். ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் பூலோகம் எங்கும் சாட்சியாக அறிவிக்கப்படும், பின்பு முடிவு வரும். சுவிசேஷ வேளையிலும் கூட நாங்கள் சுணக்கமாக தான் இருக்கிறோம். அந்த வேகம் எங்களுக்கு குறைந்து விட்டது. ஆண்டவரே, எங்களுக்கு மன்னியும். ஜெபிப்போமா? பரிசுத்தமுள்ள பரமபிதாவே, எங்களுக்கு உதவி செய்யும். எங்கள் நாட்களை பூர்வ நாட்களை போல மாற்றும். உண்மையாகவே நாங்கள் விரும்புகிறோம். உம்மால் முடியும். எங்களுடைய பிதாக்களின் நாட்களிலே நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம், அதை காண விரும்புகிறோம். ஜெப ஆவியை எங்களுக்குள்ளே ஊற்றும், மன்றாட்டத்தின் ஆவியை ஊற்றும். எங்களுடைய வாழ்க்கையை உம்மோடு கூட சரி செய்து கொள்ள எங்களை திருப்பிக் கொள்ளும். ஆண்டவரே, எங்களால் திரும்ப முடியவில்லை. பல பிரச்சனைகள் எங்களை இழுத்து கொண்டே இருக்கிறது. அப்பா, எங்களை இழுத்து கொள்ளும் ஆண்டவரே. சூலமித்தி சொன்னது போல என்னை இழுத்து கொள்ளும் ஆண்டவரே, அப்பொழுது நான் உன் பின்னே ஓடி வருவேன். உலகம் என்னை இழுக்கிறது, இச்சைகள் என்னை இழுக்கிறது, டெலிவிஷன் என்னை இழுக்கிறது, நண்பர்கள் என்னை இழுக்கிறார்கள், மொபைல் என்னை இழுக்கிறது, வேலை ஒரு பக்கம் இழுக்கிறது. உபத்திரவமான உலக பிரகாரமான கவலைகள் என்னை இழுத்து கொண்டே இருக்கிறது. ஐயா, நீர் என்னை இழுத்து கொள்ளும், நீர் என்னை இழுத்து கொள்ளும்.
நீர் என்னை இழுத்து கொள்ளும், அப்பொழுது நாங்கள் பின்னே ஓடி வருவோம். எங்கள் நாட்களை பூர்வ நாட்களை போல மாற்றும். தொடர்ந்து இருக்கிற ஜெப நேரங்களை எங்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.